எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னைக்கு கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போகலாம். விடியற் காலை 5 மணி. மங்களம் வாசல் தெளிக்க வாளியில் தண்ணீரோடும் துடைப்பத்தோடும் முன்வாசல் கதவை திறந்தாள். திறந்தவள் ஓ என்று அலறி அடித்துக்கொண்டு அவள் போட்ட சத்தம் வீட்டிலிருந்த அனைவரையும் விழிக்கச் செய்தது. என்ன ஆச்சுடி, என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, ஏன் அப்படி கத்துன அப்படி என்று கேள்வி மேல் கேள்வி அடிக்க கொண்டே வெளியே வந்தாள் வீட்டின் முதலாளி அம்மா கற்பகம். மங்களம் பேய் அறந்தது போல் நின்று கொண்டிருந்தாள். ஏண்டி இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கிற, அப்படியே நின்னுட்டும் இருக்கிற, அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு, சொல்லி தொலையேண்டி என்று உலுக்கி பார்த்தவள் பதில் எதுவும் வராமல் மங்களம் ஆள்காட்டி விரலை மட்டும் வாசல் பக்கம் காட்டியபடியே பார்த்து கொண்டிருந்தாள். உடல் நடுங்கி கொண்டிருந்தது. அவள் உடம்பை தொட்டபோது உடலின் சூடு கிட்டத்தட்ட 102 டிகிரியை தாண்டி இருக்க வேண்டும். வாசலை அடைந்தால் கற்பகம். மங்களத்திற்கு என்ன நிலையோ அதே நிலைதான் இப்போது கற்பகத்திற்கும். கற்பகம் இட்ட கூச்சலில் வீட்டின் வேலைக்காரர்களோடு வீட்டின் முதலாளி ஐயா கந்தசாமியும் வாசலுக்கு ஓடி வந்தார்கள். ஏமா இப்படி கத்துற, என்னதான் நடந்துச்சு, சொல்லி தொலையேன் அப்படி என்று வாசலுக்கு வந்து பார்த்தவர் திக் பிரமை பிடித்தது போல் நின்று கொண்டிருந்தாள். யாரா இப்படி செஞ்சது, இரவு காவலாளி எங்கடா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இது மாதிரி நடக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட கேள்வி கணைகள் காவலாளியை தொலைத்து கொண்டிருந்தன. ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, நேற்று இரவு கதவை சாத்தி கேட்ட நல்லா பூட்டி உள்ள தூங்கிட்டேன் ஐயா. வெளியே வாசலில் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் என்ன தெரிய போகுது, உடல் நடுங்கியபடியே பதில் கூறி கொண்டிருந்தாள். திருப்பி வக்கனையா பதில் சொல்ல தெரியுது, யாரா அப்படி செஞ்சது, அவர் கத்தி கொண்டிருக்க அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளோரும் கந்தசாமியின் வாசல் அருகே வந்து எல்லோரும் வாயின் மீது கை வைத்தபடி ஆச்சரியமாகவும் பயத்தோடும் நடுங்கியபடியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு இளைஞனின் உருவம் போல் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை முழுவதுமாக எரித்திருந்தார்கள். இளைஞன் படுத்துக்கொண்ட நிலையில் இருக்கும்படி இருந்தது. அந்த எரிக்கப்பட்ட பொம்மையின் பிணம் பக்கத்தில் சிறிய உருவத்தில் இரத்த காட்டறி போல் ஒரு உருவம், அதன் நெஞ்சில் ஒரு ஆணி, எலுமிச்சியில் ஏதோ வரையப்பட்ட ஒரு கோலம், அலங்கோலமாய். கருப்பு கோழியின் தலை ஒரு புறம், அதன் உடல் மறுபுறம். பார்க்கவே பீதியை கிளப்புவது போல் இருந்தது அந்த காட்சி. யாரோ பில்லி சூனியம் செய்திருக்கிறார்கள், யாருக்கோ எதுவோ ஆகப் போகிறது. இவ்வளவு தைரியமாக யார் செய்தது, யாருக்கு என்ன நடக்கப் போகிறதோ, முதல்ல போலீஸுக்கு தகவல் கொடுங்க அப்படி என்று ஒரு பக்கத்து வீட்டுக்காரின் குரல் ஒலித்தது. ராத்திரி ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தான். அவன் தான் இது போல செய்திருப்பான். அவனை பார்த்ததிலிருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அவன் தான் இது போல செஞ்சிருக்கணும் அப்படி என்று ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் முணுமுணுத்து கொண்டிருந்தார். என்னெல்லவோ நடக்குது, ஒண்ணுமே புரியலையே, யாருக்கோ எதுவோ ஆக போகுது, எல்லாம் அபசுகனமாவே இருக்குது ஐயா. ஆண்டவா, யாருக்கா யாரு எதுவும் செஞ்சிடாதீங்க, இப்படி செஞ்சிருக்காங்க என்று ஒரு ஒப்பாரி வைத்தபடி ஒரு கிழவி. கண்டிப்பா சொல்றேன், இது யாரையோ பழிவாங்க செய்திருக்க காரியம். கண்டிப்பா இது ஒருத்தரால பழிவாங்காம விடாவே விடாது. அடுத்த வீட்டுக்காரர் உறுதியான குரலில் ஒலித்தது. எல்லோரும் நிறுத்துங்கள், ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம தெருவில் இது மாதிரி நடந்திருக்கு, ஒருத்தருக்கு கூட தெரியல. இப்போ வந்து எல்லாம் இதுதான் கதையான்னு பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் கிளம்புங்க. மாவட்ட ஆட்சியர் வீட்டு முன்னாடி இது போல நடந்தா சாதாரண மனுஷங்க வீட்டிலலாம் இப்படி நடக்காம போயிருமா என்ன? இவங்க பெரியவங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது, நமக்கெல்லாம் சின்னவங்க, நாமெல்லாம் என்ன பண்றது அப்படி என்று வந்தவர்கள் எல்லோரும் அவரவர்கள் வீடுகளை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். இது என்னவென்று ஏதுவென்று பார்த்து உடனடியாக இன்று மாலைக்குள் எனக்கு தகவல் வர வேண்டும் என்று உறுதியான குரலில் அதிகார தோரணையுடன் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். காவலாளிகள் வந்த பிறகு, அவங்க பார்த்த பிறகு இது சுத்தம் செய்யலாம், எல்லோரும் வீட்டுக்குள்ள போங்க அப்படி என்று அனைவரையும் வீட்டுக்குள் அனுப்பியவர். நடுக்கூடத்தில் சோஃபாவில் தலையில் கை வைத்தபடி யார் செய்திருப்பார்கள், என்ன இது, எவ்வளவுதான் படித்திருந்தாலும் எங்கோ இன்னும் மூட நம்பிக்கை என்னும் பலவீனம் அவருடைய மனதை சுட்டு கொண்டிருந்தது. அக்கம் பக்கத்து வீடுகளில் சொல்வது போல் இப்போது ஏதாவது நடந்து விடுமா, ஏகப்பட்ட வினாக்கள் விடை தெரியாமல் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. கற்பகம் காஃபியோட வந்தாள். வீட்டில் அம்மா, அப்பா, பொண்ணு சுவாதி, பையன் ரமேஷ் எல்லோரும் இருக்காங்கன்னு பாத்தியா? இல்லைங்க, இப்பவே பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு அறையாக பார்த்தாள். மாமனார் மாமியார் தூங்கி கொண்டிருந்தார்கள். சுவாதியும் உறங்கி கொண்டிருந்தாள். ரமேஷின் அறையை திறந்து பார்த்தால் ரமேஷ் முழு போர்வையை போர்த்தி கொண்டு முகம் கால் தெரியாதவாறு தூங்கி கொண்டிருந்தான். கனவிடம் வந்து எல்லோரும் வீட்டில் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம காஃபியை சூடாக குடிச்சிட்டு ஓய்விடுங்க. வாசலில் காவல்துறை வாகனம் வந்து காவலாளிகள் சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். எதுவும் மட்டுப்படவில்லை. இன்ஸ்பெக்டர் சிசிடிவி கேமராவை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவருக்கே தெரியாமல் ஒரு கருப்பு உருவம் இதையெல்லாம் பார்த்தபடியே பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்.
இந்த சிசிடிவி கேமராக்களை ஆன் செய்து நேற்று இரவு நடந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார். சரியாக இரவு 12 மணியிலிருந்து 12:30 வரை எந்த காட்சியும் அதில் பதிவாகவில்லை. அதற்கு அடுத்த பக்கத்தில் இருக்கும் சிசிடிவி கேமராவை ஆன் செய்து அதில் பார்த்தபோது சரியாக அந்த அரை மணி நேர காட்சி மட்டும் பதிவாகவில்லை. என்னடா இது, சொல்லி வைத்தார் போல அந்த அரை மணி நேர காட்சிகள் மட்டும் இதில் பதிவாகவில்லை என தலையை பிடித்தபடி மாவட்ட ஆட்சியரின் வீட்டிற்கு முன் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தார். சரியாக 12 மணி வரை அனைத்து காட்சிகளும் பதிவாகியிருந்தது. 12லிருந்து 12:30 வரை எந்த காட்சியும் அதில் பதிவாகவில்லை. ஒரு கருப்பு மாயமாக சிசிடிவி கேமரா பதிவு செய்திருந்தது. குடுகுடுப்புக்காரன் 12:30 மணி வாக்கில் அந்த தெருவில் நடந்து வருவதும் ஒவ்வொரு வீடாக ஏதோ குடுகுடுப்பை அடித்து கொண்டு சொல்வதாக வந்து கொண்டிருந்தான். மாவட்ட ஆட்சியரின் வீட்டை நெருங்கியவுடன் அவன் முகம் மிகவும் கோரமாக மாறுகிறது. ஏதோ மந்திரங்களை ஓதியபடி வேகமாக நடந்தான். அவ்விடத்திட்டை கடைகிறான். அதற்கு மேல் தெருவில் யாரும் வந்த போன அடையாளம் எதுவும் இல்லை. விடியற் காலையில் வீட்டின் வேலைக்காரி மங்களம் கேட்டு திறந்த அந்த காட்சிதான் பதிவாகியிருந்தது. அதற்கு மேல் நடந்ததெல்லாம் நாம் அறிந்தவையே. இந்த அரை மணி நேரம் என்னவாயிருக்கும், எதுக்காக இருக்கும் என்ற பலத்த சிந்தனையில் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஜீப்பில் ஏறி உட்கார்ந்திருந்தார். மணி காலை 9 இருந்தது. மாவட்ட ஆட்சியர் இன்ஸ்பெக்டரை அழைக்கிறார். என்ன, ஏதாவது துப்பு கிடைச்சதா? ஒன்றுமே கிடைக்கவில்லை ஐயா. சரியா இரவு 12 மணியிலிருந்து 12:30 வரை எந்த காட்சியும் சிசிடிவி கேமராவில் பதிவாகவில்லை என சொல்லி வைத்தார் போல். எனக்கு இந்த பூச்சாண்டி கதையெல்லாம் சொல்லாது. சரியா இன்னைக்கு மாலை 5 மணிக்குள் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெள்ளத் தெளிவாக ரிப்போர்ட்டோட வந்திருக்கணும், புரியுதா? அவருக்கு ஒரு சலிட் அடித்துவிட்டு இன்ஸ்பெக்டர் வாசலுக்கு வந்தார். மணி காலை 10 ஆயிருந்தது. வண்டியை எடு கான்ஸ்டபிள். காலங்காத்தால யார் முகத்துல முழிச்சேனோ இது மாதிரி ஒரு கேஸ். எந்த தடயமும் கிடைக்கல. என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல. இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. அந்த குடுகுடுப்பக்காரனை பிடிச்சி கொஞ்சம் விசாரிச்சோம்னா வெளியே வரும். முதல்ல அவனை கண்டுபிடிச்சு விசாரிச்சா ஏதாவது தடயம் கிடைக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரரை விசாரிப்போம். அந்த குடுகுடுப்பக்காரன் நடந்ததே சரியில்லைன்னு வேற சொன்னாரு. அப்படி என்று ஒரு சிறு நம்பிக்கையுடன் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் ஐயாவும் கொடுத்து கொண்டிருந்தார். முதல்ல ஒரு டீ கடை பார்த்து வண்டியை நிறுத்து. ரொம்ப தலைவலிக்குது. ஒரு டீ குடித்தால் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு என் மூளை யோசிக்கும். அப்படியே ஆகட்டும் ஐயா. டீ குடித்த பிறகு குடுகுடுப்பக்காரனை தேடி போனார்கள். அங்கிருந்தவர்கள் சொல்லியதை வைத்து நேராக அந்த ஊரின் சுடுகாட்டிற்கு போலீஸ் ஜீப் சென்றது. 50 வயது மதிப்பு தக்கம் ஏட்டு போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கி அந்த சுடுகாட்டின் கேட்டை திறந்தார். பார்ப்பதற்கே பகல் 12 மணியளவில் அந்த சுடுகாடு பயங்கரமாக காட்சியளித்தது. ஒரு பிணம் எரிந்து கொண்டிருந்தது. ஏட்டுக்கு உள்ளூர சற்று நடுக்கத்துடன் தான் அந்த குடுகுடுப்பக்காரனை தேடிக்கொண்டிருந்தார். அங்கே பெரிய ஆலமரம் ஒன்று விழுதுகளோடு காட்சியளித்தது. அங்கிருந்த ஒரு வினோதமான குரல் வந்து கொண்டிருந்தது. குடுகுடுப்பக்காரங்களை உடுக்க சத்தமும் சேர்த்து வந்து கொண்டிருந்தது. அங்கேதான் அவன் இருக்க வேண்டும் என ஏட்டு மெல்ல மெல்ல அடியெடுத்து அந்த ஆலமரத்தின் பக்கமாய் சென்றான். சென்றவர் குடுகுடுப்பக்காரனை பார்த்தவுடன் உடல் நடுங்கி ஒரு நிமிடம் நின்றது. அவன் கையில் ஒரு சிறுமியின் மண்டையோடு அதில் ஏதோ கருப்பு மை பூசி தடவி கொண்டிருந்தான். அவனுடைய கன்னத்தில் கருப்பு மறு ஒன்று பெரிதாக இருந்தது. பெரிய சுருண்ட மீசை வைத்திருந்தான். முகத்தில் 3 அல்லது 4 தழும்புகள் வேறு. பழைய நைந்து போன கருப்பு கோட்டை அணிந்திருந்தான். ஏட்டின் நடுக்கத்தை பார்த்தவன், ஏன் சார் இந்த நேரத்தில் இங்கே வந்தீங்க? உடல் நடுங்கி கொண்டிருக்கதே வியர்வை முழுவதுமாக அவருடைய சீருடையை நினைத்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ஐயா உன்னை கூட்டிக்கிட்டு வர சொன்னார். பூஜையை முடித்து விட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வருகிறேன். இல்லைன்னா இங்க ரத்த காவு விழும். ஏட்டுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உள்ளுக்குள் நடுக்கம் வேற. ஐயா கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறேன், பூஜை முடித்து வருகிறாயா? என்ன திமிரா பதில் சொல்ற? ஏதோ பொய் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனோட பேசி கொண்டிருந்தார். ஐயா, பூசைய பாதியிலே விடக்கூடாது. விட்டா ரத்த காட்டறி இரவுல எல்லாரையும் சாகடித்து விடும். அதனோட பூஜைக்கு பங்கம் விளைவிச்சா யாரையும் சும்மா விடாது. இந்த பூஜைக்கு எடுத்ததற்காக உங்களை தான் முதல்ல அது பழிவாங்கும். ஏட்டின் சப்த நாடியும் ஒரு சமயம் அடுங்கி ஒடுங்கியது. சரி சரி, நீ பூஜையை முடித்து விட்டே வா. வெளியில் கேட்டாண்டா நிக்கிறோம். சரியா அரை மணி நேரத்துல வந்து விடணும். குடுகுடுப்பக்காரனின் பதிலுக்கும் கூட எதிர்பார்க்காமல் ஏட்டு வியர்க்க விறுவிறுக்க இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். என்ன நடந்தது? ஒன்றுமில்ல ஐயா. இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த குடுகுடுப்பக்காரன் இங்கே வந்து விடுவான். உங்களுக்கு ஏன் இப்படி வேர்த்து கொட்டி இருக்கிறது? பயத்தை மறைத்து, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடவில்லையா? அதனாலதான் கொஞ்சம் மயக்கமா இருக்கு. சரி சரி, நீங்க பக்கத்துல எங்கேயாவது டிஃபன் இருந்தா சாப்பிட்டு வாங்க. இல்லையா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அரை மணி நேரம் கழித்து குடுகுடுப்புக்காரன் சுடுகாட்டின் வாசலுக்கு வந்திருந்தான். என்ன இவ்வளவு நேரம்? பூஜை இருந்தது எசமா, அதான் வரல.
சரி அது போகட்டும். நேத்து அந்த தெருவுல ஏன் அந்த பொம்மைய எரித்து கோழிய அறுத்த? உண்மைய சொல்லு. இல்லன்னா முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன். புரியுதா? ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. அத நான் செய்யல எஜமா. அப்ப யாருடையது செஞ்சது? திருட்டு பயலே. எஜமா பார்த்து பேசுங்க. நான் ஒன்னும் திருட்டு பயல. என்னடா திமிரா பேசுற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. லத்திய கையில் எடுத்தவுடன் குடுகுடுப்பக்காரன் சற்று நடுங்கினான். சாமி நான் அப்படி செய்யல சாமி. என்ன நடந்தது? ஒழுங்கு மரியாதை சொல்லு. லட்டிய பார்த்தபடியே. ஐயா நான் குறி சொல்வதற்கு தினசரி ஒவ்வொரு தெருவா இரவு 11 மணிலிருந்து விடியற்காலம் 3 மணி வரை போவேன். அப்போ சரியா இரவு 12:30 மணிக்கு அந்த வீட்டை அடைந்த போது அந்த எரியும் இளைஞனின் உருவத்தை பார்த்தேன். அது சாதாரணமாக நாங்க செய்கிற மாதிரி இல்ல. அது இரத்த காட்டுவரோட வேலை. அந்த வீட்டில் கண்டிப்பா ஒரு பழி விழுகும். ஒரு கோரமான உருவம் என்ன போ போ என்று துரத்தியாச்சு. இப்போ நீங்க இங்க இருந்தா ரத்த கக்கி சாவ. ஓடு ஓடு என்றது. அதனாலதான் நேத்து ராத்திரி குறி கூட சொல்லாம நேரா இந்த சுடுகாட்டுக்கு வந்துட்டேன். என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இப்போ இந்த பூஜையே செய்தேன் ஐயா. என்னடா என்னென்னமோ கதை விடுற? சாமி உங்களை கூட எச்சரிக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க. இது பெரிய அமானுஷ்ய சக்தி. இதோட விளையாடினா உங்க உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. உங்க நல்லதுக்கு சொல்ற சாமி. இதோட விட்டுருங்க. என்னடா நான் உன்னை விசாரிக்க வந்தா நீ என்ன பயமுத்துறியா? இல்ல சாமி உண்மைய சொன்னேன். அந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு பலி விழுகும். குடுகுடுப்புக்காரன் சொல்லி கொண்டிருக்கும் போதே மாவட்ட ஆட்சியர் வீட்டிற்கு உடனே வாங்க, சீக்கிரமா வாங்க அப்படி என்று ஆணையிட்டார். என்ன சார் என்ன ஆச்சு? என் மகன் ரமேஷ் படுக்கையிலே ஒரே ரத்தமா இருக்கு, சீக்கிரமா வாங்க. நான் சொன்னது சரியா போயிடுச்சு. குடும்பக்காரப்பாரன் பேய் வந்ததை போல் பலமா என்று சிரித்து கொண்டிருந்தான். சிரிப்பை நிறுத்து. நான் உன்னை வந்து கவனித்துக் கொள்கிறேன். இந்த கேஸ் முடியும் வரை நீ எங்கேயும் போகக்கூடாது. நான் கூப்பிடும்போது கண்டிப்பா காவல் நிலையத்திற்கு வந்து போகணும். அப்படி வராமல் நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. நினைவு வைத்துக்கொள். கண்டிப்பா சாமி. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஆனா அந்த வீட்டுல ஒரு கொலை விழும் சாமி. கண்டிப்பா வேணும். நீங்க பாருங்க. வாய மூடுடா. சொன்னதையே சொல்லிக்கிட்டு. கான்ஸ்டபிள் ஜீப் ஏடு நேரம் மாவட்ட ஆட்சியர் வீட்டுக்கு போ. குடுகுடுப்பக்காரன் ஒரு நமட்டு சிரிப்போடு ஒரு ஏளன பார்வையோடு சுடுகாட்டிற்குள்ளே நுழைந்தான். போலீஸ் ஜீப்பும் மாவட்ட ஆட்சியர் காரும் ஒரே நேரத்தில் கேட்டின் உள்ளே நுழைந்தன. மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு சல்யூட் போட்டு என்ன சார் என்ன ஆச்சு என கேட்க எனக்கு ஒன்றும் தெரியாது. கற்பகம்தான் போன் செய்து ரமேஷின் படுக்கையில் இரத்த ரத்தமாக இருக்கிறது என்று பதறியபடி கூறினான். அதனால்தான் நானும் பதறி எடுத்துக்கொண்டு உங்களுக்கு போன் செய்தேன். வாங்க உள்ளே போகலாம். கற்பகம் பேயர்ந்தார் போல் நின்று கொண்டிருந்தாள். என்னாச்சு கற்பகம்? அப்படி பதறி அடிச்சுக்கிட்டு போன் செய்த? நடுங்கியபடியே கணவன் கந்தசாமியை கட்டிப்பிடித்து கொண்டு ரமேஷ் படுக்கையில் ஒரே ரத்தமா இருக்குதுங்க. ரமேஷ் இருக்கானா? நான் பார்க்கலங்க. ஒரே பயமா இருந்தது. அதுதான் உங்களுக்கு போன் செய்து வர சொன்னேன். ரமேஷ் ரூம் எங்கே இருக்கிறது என்ற இன்ஸ்பெக்டரின் கேள்வி. மேலே என்றபடி கையை காட்டினார் கந்தசாமி. ஏட்டும் இன்ஸ்பெக்டரும் வேகமாக மாடிக்கு ஓடினர். அறை முழுக்க ஒரே இரத்தக்கரையாக இருந்தது. படுக்கையில் ஒரு இளைஞன் படுத்திருப்பது போல் காட்சியளித்தது. போர்வையை விளக்கினான். கற்பகம் ஓ என கூச்சலிட்டாள். என் மகனையே காணவில்லையே. எங்கே என் மகன், எங்கே என் மகன் என. தலையணைகள் ஒரு மனிதன் படுத்திருப்பது போல் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரு போர்வை போர்த்தப்பட்டிருந்தது. ரமேஷ் மட்டும் அங்கு இல்லை. காலையில் கூட உன்னை பார்த்துட்டு வர சொன்னேனே. நீயும் ரமேஷ் தூங்குறான் என்று தானே சொன்னாய் கற்பகம்? அப்படியா? பையன் தூங்குவது போல இருந்தது. அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்போ ரமேஷ் எங்க? கந்தசாமியின் கேள்வி. இந்த அறையில் இரத்த கரைகள் எப்படி வந்தன? இன்ஸ்பெக்டரின் சிந்தனை. மறுபடியும் சிசிடிவி படங்களை பார்வையிட்டன. கந்தசாமியின் நாய் வெளியே இருந்த கருப்பு கோழியை எடுத்து வந்து ரமேஷின் அருகில் பீந்து தின்று இருக்கிறது. அதுதான் அறை முழுதும் ரத்தமும் கோழியின் இறக்கைகளும் சிதறி கிடக்கின்றன. அந்த அறையில் ரத்தம் படிந்த காரணத்தை கண்டறிந்த இன்ஸ்பெக்டருக்கு ரமேஷ் எங்கே இருக்கிறான் என்ற சிந்தனை மேலோங்கி இருந்தது. கந்தசாமி இன்ஸ்பெக்டரை பார்த்து என் மகனை நீங்க தான் கண்டுபிடித்து தரணும். அதுவும் எஃப்ஐஆர் போடாம. ஊருக்கு தெரிஞ்சா சொந்த மகனே காப்பாத்திக்க முடியாதவன் மாவட்டத்தை எப்படி காப்பாற்றுவான் என்று கேலி பேசுவார்கள். எப்படியாவது கண்டுபிடிச்சு விடுங்கள். அவர் குரல் கம்மியது. கற்பகத்தை பார்த்து மேடம் உங்க மகன் ரமேஷ் நேற்று வீட்டிற்கு வந்தாரா? சார் வந்தான் சார். ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டு விட்டு அவன் ரூமுக்கு போய் விட்டான். மேடம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க மேடம். சத்தியமா வந்தான் சார். சரி சரி மேடம். சார் உங்க மகனுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவனுக்கு உயிர் தோழர்கள் 3 பேர். லோகேஷ், சந்தோஷ், நரேஷ். அவர்களுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா? இதோ இப்போதே தருகிறேன். அதற்குள் ரமேஷின் எண்ணிற்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் செய்தார். அலைபேசி எந்த ஒலியையும் எழுப்பவில்லை. நீங்கள் அழைக்கும் நபர் தொடர்பு எல்லைகள் அப்பால் உள்ளார் என்ற பதில்தான் திரும்பி திரும்பி வந்தது. ஹலோ லோகேஷ். எஸ் ஐ எம் லோகேஷ். நீங்கள் யார்? நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். என்ன சார் எனக்கு ஃபோன் செய்திருக்கீங்க? ஒன்றுமில்லை. உங்கள் ஃப்ரெண்ட் ரமேஷோட வீட்டிலேருந்து தான் நான் பேசுகிறேன். உங்கள் ஃப்ரெண்டை காணல. வாட் சார் என்ன சொல்கிறீங்க? நேற்று ராத்திரி பார்ட்டி முடிந்து அவன் வீட்டுக்கு தானே கிளம்பினான். அவன் வீட்டில் நான் தான் ட்ராப் செய்தேன். என்ன சார் சொல்கிறீங்க?
இல்லை லோகேஷ், ரமேஷ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவன் போய் நம்பரை எங்களால் ரீச் பண்ண முடியல. அவன் எங்கே இருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை உங்களோட தொடர்பு வந்தால் தயவு செய்து எங்களுக்கு தகவல் கொடுங்கள். என் ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ லோகேஷ். இன்ஸ்பெக்டர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து விடைபெற்று காவல் நிலையத்திற்கு சென்றார். எங்கிருந்து தொடங்குவது, எப்படி தொடங்குவதுன்னு விதவிதமான சிந்தனைகளில் மூழ்கியிருந்தார். இரவாகி விட்டது. வீட்டிற்கும் சென்றார். காலை 5 மணி. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியிடமிருந்து ஃபோன் வந்தது. ரமேஷ் ஃப்ரெண்ட் லோகேஷையும் காணவில்லை. சீக்கிரமா லோகேஷ் விட்டு வாருங்கள். போலீஸ் ஜீப் லோகேஷ் வீட்டுக்கு பறந்தது. லோகேஷின் வீட்டின் முன் ஒரே கூட்டமாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் வீட்டிற்கு அருகில் ஜீப்பை நிறுத்தி லோகேஷ் வீட்டின் வாசலுக்கு வந்தார். ஏட்டுக்கு அந்த காட்சியை பார்த்தவுடன் நேற்று பார்த்த அதே காட்சி. ஒரு இளைஞனின் உருவம் எரிக்கப்பட்டு இருந்தது. எலுமிச்சையில் கோலம் அலங்கோலமாக போடப்பட்டிருந்தது. ஒரு சிறிய இரத்த காட்டேரியின் உருவமும் அதன் நெஞ்சில் ஒரு ஆணியும் அடிக்கப்பட்டிருந்தது. யார் இதை முதல்ல பார்த்தது? நான் தான் சார் பார்த்தேன். காலையில் 4 மணிக்கு டீ சாப்பிடலாம் அப்படின்னு என்று கேட்டே திறந்த போது இந்த கோரமான காட்சி கண்ணில் பட்டது. உடனே வீட்டு முதலாளிக்கு தகவல் கொடுத்தேன். இதுதான் நடந்தது என்று வீட்டு காவலாளி இன்ஸ்பெக்டரிடம் சொன்னான். லோகேஷின் அப்பா காவலாளி சொன்னவுடன் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. உடனே மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி சாருக்கு ஃபோன் செய்தேன். நேற்று அவர் வீட்டிலும் இப்படிதான் நடந்தது என்று என் மகன் இரவு சொன்னான். அதனால் தான் அவருக்கு ஃபோன் செய்தேன். உடனே கந்தசாமி சார், ஒன்றும் பதட்டப்படாதீர்கள், நான் வருகிறேன் என்று தைரியம் சொன்னார். சொன்னதோடு மட்டுமில்லாமல் வீட்டிற்கும் வந்தார். நேராக என்னை அழைத்து கொண்டு லோகேஷன் அறைக்கு சென்றவர் போர்வையை விலக்கி பார்த்தார். அங்கே தலையணைகள் மட்டுமே இருந்தது. லோகேஷை காணவில்லை. சொல்லியபடியே ஓ என்று கதறி அழுதார். அருகிலே இருந்த கந்தசாமி அவருக்கு ஆறுதல் கூறினார். கண்டிப்பாக கண்டுபிடித்து விடலாம், நம்பிக்கையா இருங்க. இன்ஸ்பெக்டர் நடந்ததெல்லாம் விசாரித்துவிட்டு வழக்கம் போல் சிசிடிவி கேமராக்களை பார்க்க சென்றார். சரியாக சொல்லி வைத்தார் போல் இரவு 12 மணிலிருந்து 12:30 வரை எந்த காட்சியும் பதிவாகவில்லை. ஒரே கருப்பு மயமாக இருந்தது. உடனே ஏதோ நினைவுக்கு வந்தவர் போல் லோகேஷின் நண்பர் சந்தோஷுக்கு ஃபோன் செய்தார். ஹலோ, யார் பேசுறது? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஏன் சார் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட் ரமேஷையும் லோகேஷையும் காணவில்லை. ஓ மை காட், என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் உடனே கிளம்பி வரேன். வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட் நரேஷையும் கூட்டிட்டு வாங்க. இப்பயே கூட்டிட்டு வரேன் சார். அரை மணி நேரத்தில் லோகேஷின் வீட்டில் சந்தோஷ், நரேஷ் இன்ஸ்பெக்டரின் முன்னால் நின்றனர். என்ன சார், என்ன ஆச்சு? எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்ட சந்தோஷ் நரேஷ் முகம் வெளுத்து போயிருந்தது. சில கேள்விகளை உங்களிடம் கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கள், எங்களுக்கு தெரிந்ததே சொல்கிறோம். உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை? சார், வாட் யூ மீன்? நாங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, குட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. எங்களுக்குள்ள அது மாதிரி எந்த சண்டையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு யாராவது எதிரிகள்? நாங்கள் 4 பேருமே சொசைட்டியில் பெரிய இடத்து பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட யாரும் மோத மாட்டார்கள். அப்படி எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் எதிரிகள் எங்களுக்கு இல்லை. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் இருக்கா? அப்படி என்று எதுவும் இல்லை சார். ஓ, இட்ஸ் ஆல் ரைட். நீங்கள் பத்திரமா இருங்க. உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வேண்டுமா? இல்லை சார், வேண்டாம். அப்படி தேவை என்றால் நாங்களே சொல்கிறோம். கந்தசாமிக்கும் லோகேஷின் அப்பாவிற்கும் ஆறுதல் சொல்லப்படியே அழுது கொண்டே வண்டியை எடுத்து கிளப்பி போனார்கள். கந்தசாமி இன்ஸ்பெக்டரிடம், இந்த கேஸை சீக்கிரமா முடிங்க. என் மகனையும் லோகேஷையும் சீக்கிரம் கண்டுபிடித்து கொடுங்கள். என்ன மர்மம் என்றே விளங்கவில்லையே. தலையை பிடித்தபடியே இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்திற்கு சென்றார். சந்தோஷும் நரேஷும் டீ கடையில் டீ அருந்தியபடியும், என்னடா ஒரே மர்மமா இருக்கு மச்சான். 2 பேருக்கும் என்னவா இருக்கும்? ஃபோன் செய்தால் சிக்னல் கிடைக்கவில்லை. அப்படி இல்லை என்றால் தொடர்பு எல்லைகள் அப்பால் உள்ளனர் என்று பதில் வருகிறது. என்னடா என்ன செய்வது? ஒரே குழப்பமாக இருக்கு. யாரை சந்தேகப்படுவது? ஒருவேளை முந்தா நாள் நடந்த பார்ட்டியில் அந்த சேகர் கும்பல் நம்ம மேல சண்டைக்கு வந்தார்களே, அவர்கள் ஏதாவது செய்திருக்க கூடுமோ? அவன் அப்பவே சொன்னான், உங்க 4 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு. உங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போவேனே தவிர உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னானே. எண்ணி 3 நாளில் உங்கள் காலி பண்ணிடுவேன் என்று கத்தினது நினைவிருக்கிறதா? ஆமாண்டா மச்சான், ஆமா. உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் செய்து, சார், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். முந்தா நாள் ஒரு பார்ட்டியில் ஒரு சின்ன சண்டை. சேகர் அப்படி என்ற ஒரு ரவுடி, அவனுக்கும் எங்களுக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை. ஒருவேளை அவனை செய்திருந்தான். அதான் உங்களுக்கு சொல்லி வைக்கலாம் என்று. சேகர், முகவரி கொடுங்கள், நான் விசாரிக்கிறேன். துப்பு கிடைத்தவர் போல சந்தோஷ் சொன்ன அந்த முகவரியை தேடி போனார் இன்ஸ்பெக்டர். சேகர் அவன் நண்பர்களிடம், அந்த சந்தோஷ காலி பண்ணாதாண்டா என் மனசு நிம்மதியாகும், அவனை சும்மா விடக்கூடாது என்று கத்தி கொண்டிருந்தான். சரியாக அப்போது இன்ஸ்பெக்டர் உள்ளே நுழைந்தார். இல்லடா, சும்மா விட போவதில்லை. நீ உன்னதாண்டா நான் சும்மா விட போவதில்லை. ரமேஷும் லோகேஷும் எங்கடா? அவங்கள எங்க வச்சிருக்க? அவங்கள என்ன பண்ண? ஒழுங்கு மரியாதையா பதில் சொல். இல்லைனா இங்கேயே உன்னையும் உன் நண்பர்களையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்.
புரிஞ்சதா? ஒழுங்கு மரியாதை பதில் சொல்லு. என்ன சார் என்ன வேணாலாம் சொல்றீங்க? நான் உங்கள ஒண்ணுமே செய்யல. யாரோ செஞ்சதுக்கு என் மேல பழி போடுறீங்களே! நான் நீ பேசுவதை கேட்கலை என்று நினைத்தாயா? நான் உள்ளே வரும்போது சந்தோஷை சும்மா விட மாட்டேன் என்று நீ சொல்லல? ஆமா சார் சொன்னேன். என்ன அவன் மிகவும் அவமானப்படுத்தினான் அந்த பார்ட்டியில. அதனால தான் கோபத்துல அப்படி சொன்னேன். சொன்னா செஞ்சுருவாங்கல்லையா? கோபத்துல 1000 பேசுவோம். அதுவெல்லாம் உண்மை ஆயிடுமா சார்? என்னடா கதை விடுற? உன்னை பத்தி எல்லாமே விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி, ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, இன்னும் என்னென்னவோ உன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னவோ பெரிய உத்தவ மாதிரி பேசுற. சேகர் உள்ளுக்குள் பயந்தான். சார் அதுவெல்லாம் விடுங்க சார். இதை மட்டும் நான் கண்டிப்பா செய்யல சார். அப்ப ஏன்டா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. இது பெரிய இடத்து சமாச்சாரம். உள்ள போனா உயிரோட வரமாட்டேன். ஏன்னா நான் சொல்றது புரியுதா? அவங்கள எங்க வச்சிருக்கிற? என்ன பண்ண? ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டு போயிட்டே இரு. உன் மேல கேஸ் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு பெஸ்ட் ஆஃபர் யாரும் தரமாட்டாங்க. நீ நீ நான் இல்ல, நான் செய்யல, இது மாதிரி பூச்சாண்டி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்த உன்னை லாக்கப்ல போட்டு என்கவுண்டர் பண்ணிடுவேன். புரியுதா? இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஒழுங்கு மரியாதையா சொல்லிடணும். சார் அன்னைக்கு பார்ட்டியில எல்லோரும் முன்னாடியும் என்ன இந்த 4 பேரும் சந்தோஷ் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். அதனால அவனை போட்டு தள்ள முடிவு பண்ணது என்னவோ உண்மை. ஆனா ரமேஷையும் லோகேஷையும் நான் ஒண்ணுமே பண்ணல சார். நம்புங்க சார், இது உண்மை. நீ சரிப்பட்டு வரமாட்ட. உன்னை முட்டிக்கு முட்டி தட்டினாதான் உண்மையை சொல்லுவேன். சொல்லி கொண்டிருக்கும் போதே சேகர் இன்ஸ்பெக்டரை தள்ளி விட்டு வேகமாக வாசலுக்கு ஓடிக்கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டர் சுதாரித்து எழுந்து கொள்வதற்குள் சேகர் ஓடி மறைந்தான். சேகரின் நண்பர்களை அரெஸ்ட் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். சார் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். ஏதோ தண்ணி வாங்கி கொடுக்குறான். அதனால தான் சார் இங்கே வந்தோம். அவனை விட்டுட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்களே சார். என்ன நியாயம் சார் இது? சார் உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன் சார். எங்களை விட்டுடுங்க சார். என்னடா திருட்டு பையங்களா? நீங்கள் எல்லாம் நல்லவங்க மாதிரி பேசுகிறீங்களே. உங்கள் நண்பர் சேகர் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது தாண்டா கதி. சந்தோஷ், நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சேகர் தப்பிச்சிட்டான். அவனை சீக்கிரமே பிடித்து விடுவோம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துருங்க. சரிங்க சார். உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும்னா தயக்கம் இல்லாமல் கேளுங்க. நான் செய்து கொடுக்கிறேன். தேவையில்லை சார். அவனை மட்டும் சீக்கிரமாக பிடித்து விசாரிங்க. அப்படியே முயற்சி பண்ணுறேன். சேகரை தேடுவதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டது. ஒரு இல்லாமல் தேடினார்கள். சேகரை பிடிக்க முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சியான தகவல் காத்து கொண்டிருந்தது. சார் வீட்டிற்கு சீக்கிரமாக கிளம்பி வாங்க. என் மகன் சந்தோஷை காணவில்லை என அதிர்ச்சியோடு இன்ஸ்பெக்டர் சந்தோஷின் வீட்டை நோக்கி பயணமானார். சந்தோஷின் வீட்டை அடைந்தவருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. மற்ற 2 பேர் காணாமல் போனது போல் என்ன நடந்ததோ அதுவே இங்கும் நடந்திருந்தது. ஒரு இளைஞனின் உருவம் எரிக்கப்பட்டு இருந்தது. பக்கத்தில் இரத்த கட்டலின் பொம்மை இருந்தது. அது நெஞ்சில் ஒரு ஆணி அடிக்கப்பட்டு இருந்தது. எலுமிச்சை கோலம் அலங்கோலமாக போடப்பட்டிருந்தது. ஒரு கருப்பு கோழியின் தலை ஒரு புறமும் உடல் ஒரு புறமும் போடப்பட்டு இருந்தது. சந்தோஷின் அப்பாவை பார்த்து, என்ன சார் நடந்தது? காலையில் வேலைக்காரி வாசல் தெளிக்க வெளியே வந்ததும் அவள் போட்ட கூச்சத்தில் அனைவரும் எழுந்து வந்து பார்த்தபோது இக்காட்சியை கண்டதும், இது நடந்ததால் கண்டிப்பா வீட்டில் யாராவது காணாமல் போயிருப்பார்கள் என்ற பயத்தில் சந்தோஷின் அறைக்கு சென்றதும் அங்கு தலையணைகள் அடிக்கப்பட்டு போர்வை முழுவதுமாக மூடியிருந்ததுன்னு போர்வை இழுத்து பார்த்த போது அவன் அங்கு காணாமல் போகவே உங்களுக்கு பதையர் எடுத்துக்கொண்டு போன் செய்தது என்று சொல்லி முடித்தார். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் சிசிடிவி காட்சிகளை பார்க்க போனார் இன்ஸ்பெக்டர். அவர் நினைத்தது போலவே இரவு 12 மணியிலிருந்து 12:30 வரை எந்த காட்சியும் பதியாகவில்லை. ஒரே கும்மிட்டராக இருந்தது. இனியும் நாம் தாமதித்தால் என்னவாகுமோ என்ற பதட்டம் இன்ஸ்பெக்டருக்கு தோண்டியது. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க ஃப்ரெண்ட் சந்தோஷையும் காணல. என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அதிர்ச்சியில் வார்த்தைகள் குளறியபடியே கேட்டான் நரேஷ். உண்மையாத்தான் சொல்கிறேன். நீங்கள் மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும். சார் எனக்கு ஒரே பயமா இருக்கிறது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். உங்க வீட்டு பாதுகாப்பிற்கு இப்போதே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை அனுப்பி வைக்கிறேன். சார் அம்மா அப்பா ரொம்ப பயப்படுவாங்க சார். அப்படி என்று நினைத்தால் அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அதையெல்லாம் விட்டு தள்ளுங்கள். இப்போ நான் சொல்றபடி கேளுங்க. நீங்க எங்க போறதா இருந்தாலும் எனக்கு கண்டிப்பா தகவல் கொடுக்கணும். முக்கியமா ராத்திரில ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் நரேஷ். ஓகே சார், அப்படியே ஆகட்டும். காவல் நிலையத்திற்கு சென்றவர் சேகரின் கூட்டாளிகளை அடி அடி என்று அடித்தார். எந்த ஒரு தகவலும் அவர்களுடைய வாயில் வரவில்லை. ஏட்டு இன்ஸ்பெக்டரிடம் தண்ணீர் பாட்டிலை கொடுத்தார். குடிங்க சார் முதல்ல. உங்களுக்கு சொன்ன வேலை என்னாச்சு? அந்த குடுகுடுப்புக்காரனை 2 நாட்களாகவே வேவு பார்த்து கொண்டிருந்தேன். அவன் அந்த சுடுகாட்டை விட்டு வேறு எங்கேயுமே செல்லவில்லை. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா சார், ஆமா. அப்போ இப்ப இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் சேகர் மட்டும்தான். அவனை பிடித்தால் எல்லா உண்மையும் வந்துவிடும். யார்கிட்ட இருந்தும் சேகர் பற்றி எந்த தகவலும் வரவில்லையே. நாம போய் தேடுவோம். அப்படியே ஆகட்டும் சார். சொல்லி கொண்டிருக்கும் போதே அலைபேசி அடைத்தது. கான்ஸ்டபிள் சொல்லுங்க, சேகர் கிடைத்து விட்டானா? அது இல்ல சார். அப்ப ஏன் போன் செய்தீர்கள்? சேகர் தேசிய நெடுஞ்சாலையில் செத்து கிடக்கிறான் சார்.
என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். எந்த இடம் சொல்லுங்கள், நான் உடனே கிளம்பி வரேன். முகவரியை குறித்து கொண்டவன் வேகமாக பயணித்தான். பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அவர்கள் எல்லாம் விலக்கி அங்கே பார்த்தபோது சேகர் செத்து கிடந்தான். அவன் வாயிலிருந்து ரத்தமாய் வந்து கொண்டிருந்தது. முதல்ல கூட்டத்தை கலைங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லுங்க. எந்த ஒரு தடையும் கிடைச்சாலும் உடனே எனக்கு தகவல் கொடுங்க. அரசுவ மருத்துவருக்கு தகவல் கொடுங்க. பாடியையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு உடனடியாக எனக்கு வரணும். எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செய்யுங்கள். இருந்த ஒரு வழியும் போயிடுச்சு. என்ன செய்வதென்று தெரியவில்லையே. யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தால் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி ஆகிவிட்டதே. அடுத்த நாள் காலையில் செய்தித்தாள்களில் நகரின் பயங்கரமான ராவுடி சேகர் தேசிய நெடுஞ்சாலையில் செத்து கிடந்தான் என்ற செய்தி எல்லா தினசரிகளிலும் வந்திருந்தது. அலைபேசியில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொண்டார். என்ன நடக்குது? என் மகன் காணாமல் போய் 3 நாள் ஆச்சு. ஒரு தகவலும் இல்லை. யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொன்னால் இப்போது ஊருக்கே தெரிஞ்சு போயிருச்சு. உன்னால் முடியுமா முடியாதா? இல்ல உன் மேல் அதிகாரிகள்கிட்ட தகவல் சொல்லி நான் பார்த்துக்கிட்டா? சார், எனக்கும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க. நாளை காலைக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா தகவல் கொடுக்கிறேன். கிழிச்சிருவ அப்படியே. சரி சரி, அதை கூட பார்க்குறேன். எத்தனையோ கேஸ்களை அசால்ட்டா கண்டுபிடித்த நான் இதுல எங்கேயோ கோட்டை விடுகிறேன். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். காவல் நிலையத்திற்கு சென்றவர் ஏட்டை கூப்பிட்டு காதில் ஏதோ குசுகுசுவென்று சொன்னார். ஏட்டும் அப்படியே ஆகட்டும் சார், கண்டிப்பாக செய்து விடுகிறேன் சார். நான் இப்போதே கிளம்புறேன். இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்து கொண்டிருந்தார். நாமே போய் மருத்துவரை பார்த்தால் என்ன, ஏதாவது புது தகவல் கிடைக்கலாம் இல்லையா? வாங்க இன்ஸ்பெக்டர், இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் முடிந்தேன். இன்னும் அரை மணி நேரத்தில் ரிப்போர்ட் உங்க கையில வந்துடும். எப்படி இருந்தான் அவன்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆனா அது இங்கிலீஷ் மெடிசன் இல்லை, பழைய சித்த மருத்துவத்தில் இருக்கிற கொடுமையான நஞ்சு அது. என்ன சார் சொல்றீங்க நீங்க? உண்மையை தான் சொல்றேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லியாகணும். இது இப்போ நடைமுறையில் இல்லாத நஞ்சு. இப்ப இருக்கிற பாதி சித்த மருத்துவர்கள் கூட இது தெரியாமல் இருக்கலாம். உங்க பார்வை எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்கள். என் தாத்தா ஒரு சித்த மருத்துவர். அவர் சொன்ன நஞ்சிலேயே ரொம்ப கொடுமையான நஞ்சு இப்போ சேகருக்கு பயன்படுத்தி இருக்கிற நஞ்சு தான். ஒரு விஷயம் என்னால் கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனால் இதை நீங்க மட்டுமில்லை, யாரும் நம்ப மாட்டீங்க. இதை இப்போ யாராலும் தயாரிக்க முடியாத நஞ்சு. இது எப்படி சேகரன் உடலுக்குள் வந்தது என்று எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது என்ன புதுக்கதையா இருக்கிறதே. இதையெல்லாம் சொல்லும்போது ஒரு உருவம் அருகிலேயே இருக்கிறது. இருவரும் அதை கவனிக்கவில்லை. ஏதோ வெறி வந்தது போல் அவர்கள் இருவரையும் கடந்து சென்றது. ஒரு கால் வந்தது. இன்ஸ்பெக்டர் ஐயாவா? ஆமா, நீங்க யார் பேசுறது? சார், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ் பேசுகிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்கள் காவல் நிலையத்தில் வேலை செய்கிற ஏட்டு இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கிறார். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒன்றுமே விளங்கவில்லை எனக்கு. சார், நீங்கள் உடனடியாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். எந்த ஹாஸ்பிட்டல்? நர்ஸ் பெயரை சொல்ல அதை குறித்து கொண்ட இன்ஸ்பெக்டர் அரை மணி நேரத்தில் அங்கே இருந்தார். சார், வாங்க வாங்க. உங்களுக்கு ஃபோன் செய்த நர்ஸ் நான் தான். ஏட்டு இப்போ எங்கே இருக்கிறார்? இதோ இந்த பக்கத்து அறையில் தான் இருக்கிறார். என்னாச்சு அவருக்கு? அதோ டாக்டர் வரார், அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். என்னாச்சு அவருக்கு? லேசான மயக்கத்தான். எதையோ பார்த்து மிக அதிகமாக பயந்திருக்கிறார். அவர் மயங்கி விழுந்ததாகவும் தட்டி எழுப்பினால் அவர் எழுந்திருக்காதாலும் பயந்து போய் யாரோ 2 பேர் வந்து அவரை மருத்துவமனையில் சேர்த்து விட்டு போனாங்க. நானும் அவருக்கு சிகிச்சை செய்து உங்களுக்காக காத்து கிடைக்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் நினைவு திரும்பி விடுவார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இஸ் ஆல்ரைட், திஸ் இஸ் மை டியூட்டி என்று அரை மணி நேரம் கடந்த பிறகு லேசாக கண்ணை திறந்தார் ஏட்டு. எதிரே இன்ஸ்பெக்டர் நின்றதை பார்த்தவுடன் எழ முயற்சித்தவர் அவரால் முடியவில்லை. சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்ன வேலையை என்னால் செய்ய முடியல. எவ்வளவோ முயற்சி செய்தேன். அங்க ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதை பார்த்த உடனே என்னையே அறியாமல் கண்களை சுற்றி மயக்கமாக கீழே விழுந்து விட்டேன் சார். சரி, பரவாயில்ல, விடுங்க. இப்போ உங்க உடம்பு தான் முக்கியம். உடம்பு பரவாயில்ல சார், நான் பார்த்து சொல்லிடுறேன் சார். இப்போ அதுக்கு என்ன அவசரம்? முதல்ல உங்க உடம்பு தேறி வரட்டும். இல்லை சார், நேற்று ராத்திரி நடந்ததை சொன்னால் இந்த கேஸுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்கள் உடம்பு ஒத்துழைச்சா சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நரேஷ் வீட்டிற்கு நரேஷுக்கே தெரியாதபடி அவங்க வீட்டுக்கு எதிரில் காவல் காத்து கொண்டிருக்கும் போது இரவு 12 மணி வரை எந்த விஷயமும் நடக்கலை. ஆனால் சரியாக 12 மணிக்கு ஒரு சோலை கொள்ள பொம்மை இளைஞனின் உருவில் வந்தது. அது தன்னைத்தானே எரித்து கொண்டது. எங்கிருந்தோ பறந்து வந்த இரத்த காட்டேரின் பொம்மை தன் கைகளால் தன் நெஞ்சில் ஆணியை அடித்து கொண்டது. எலுமிச்சை பழங்கள் தானாக கோலத்தை அலங்கோலமாக போட்டுக்கொண்டது. கருப்பு கோழி தன் தலையை தானே துண்டித்து கொண்டு உடல் ஒரு புறமும் தலை ஒரு புறமும் விழுந்தது. இவையெல்லாம் நடந்தபோது அங்கு யாருமே இல்லை. என்னால் தானாகவே நடந்து கொண்டிருந்தது.
என்ன உளறீங்க ஏட்டு? இல்ல சார், நான் உளறல, நடந்தது தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த பூஜை முடிந்ததும் நரேஷ் கேட்டை திறந்து கொண்டு அவனுடைய மோட்டார் பைக்கில் போவதை நான் பார்த்தேன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது எனக்கு பக்கத்தில் ஒரு கோரமான உருவம் என்னை பார்த்து என் கழுத்தை பிடித்தது. அவ்வளவுதான். அதற்கு மேல் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. இப்போ கண் விழித்து பார்த்தபோது உங்கள் எதிரில் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். நீங்க இவ்வளவு உறுதியா சொல்லும்போது நம்பாமல் இருக்க முடியவில்லை. என்னதான் நடக்கிறது? இதையெல்லாம் யார் செய்து கொண்டிருப்பது? சரியாக அப்போது அலைபேசி அழைத்தது. இன்ஸ்பெக்டர், என் பையன் நரேஷை காணவில்லை. அவருக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. ஏட்டை பார்த்து, நரேஷ் 12:30 மணிக்கு போனது நீங்க பார்த்தீங்களா? சத்தியமா என் 2 கண்ணால பார்த்தேன் சார். நரேஷ் போனதை பார்த்து தான் நான் நரேஷ் நரேஷ் என்று கத்தினேன். ஆனால் நான் கத்தியது எதுவும் அவன் காதுகளுக்கு எட்டவில்லை. நான் கத்திய பிறகுதான் அந்த உருவம் என் பக்கத்தில் வந்து என் கழுத்தை நெரித்தது. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மறுபடியும் மயக்கமானார் ஏட்டு. நர்ஸ் ஓடி வந்தாள். மருத்துவரும் ஓடி வந்தனர். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க கொஞ்சம் வெளியில் நில்லுங்க. இப்ப இவருக்கு ஓய்வு தேவை. அப்புறமா உங்க விசாரணை வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஸ்பெக்டர் சிந்தித்தபடியே வெளியே வந்தார். காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்ன சொல்லுங்க சார்? நம்ம காவல் நிலையத்திற்கு முன்னாடி ஒரு இளைஞரின் உருவம் எரிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல ரத்த காட்டுற பொம்மை வேற. அது நெஞ்சில ஒரு ஆணி அடிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு கருப்பு கொலியை யாரோ பழி கொடுத்திருக்காங்க சார். அதோட காவல் நிலையத்திற்கு முன்பாக ஒரு பேண்டும் ஷர்ட்டும் தொங்குது சார். அதுல ஒரே ரத்த கரையா இருக்குது சார். சரி இருங்க, நான் உடனே கிளம்பி வருகிறேன் என்று இன்ஸ்பெக்டர் வண்டி காவல் நிலையத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தது. அதன் பின் இதையெல்லாம் பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு வெறித்தனமான கோபம் வந்தது. இரவு காவலுக்கு நீங்க தானே இருந்தீங்க கான்ஸ்டபிள்? ஆமா சார், நான் தான் இருந்தேன். அப்ப எப்படி இது போல் நடந்தது? அப்பாவியாக முயற்சி கொண்டு தெரியவில்லை சார் என்றான் கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டருக்கு பெருத்த அவமானமாக போய்விட்டது. இங்க சுத்தி அங்க சுத்தி நம்ம காவல் நிலையத்திலே இது போல நடந்ததா? நம்ம மேல கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். இதற்கு இன்னடையான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது போல நடந்தா யாராவது காணாமல் போயிருக்கணுமே. எல்லா காவலர்களும் இருக்காங்களான்னு ஒரு முறை விசாரிச்சுட்டு சொல்லுங்க. இப்பவே சொல்றேன் சார். 5 நிமிடம் கழித்து காவல் நிலையத்தில் இருக்கிற எல்லோரும் இருக்கிறார்கள் சார். சரி சரி, கான்ஸ்டபிள், முதல்ல அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளை வர சொல்லு. இந்த பேண்ட் சட்டையில யாரோட கைரேகை பதிவாகி இருக்குன்னு எனக்கு சீக்கிரமே தெரிஞ்சாகணும். அப்படியே ஆகட்டும் சார். 1/2 மணி நேரத்தில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து மிக நுணுக்கமாக அந்த ஆடையில் இருந்த கைரேகையை அச்செடுத்தார். உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் அவர்களுடைய கைரேகையை கொடுங்கள். ஒப்பிட்டு பார்த்து இது யாருடையது என்று 1 மணி நேரத்தில் சொல்லிவிடுகிறேன். இப்ப இந்த ஆடையை நாங்க தொடலாமா? ஓ, தாராளமா தொடலாம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான இவர்கள் முன்னவே பதிவு செய்திருந்த கைரேகைகளை கொடுத்து அனுப்பினார்கள். இன்ஸ்பெக்டர் போனை எடுத்து டாக் நாய் ஃபோர்ஸ்மார்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கு நடந்ததை சொல்லி உடனே வருமாறு தகவல் கொடுத்தார். 1/2 மணி நேரத்தில் டாக் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 காவலர்களும் ஒரு நாயும் வந்தது. அந்த நாய் காவல் நிலையத்தை சுற்றி சுற்றி வந்தது. ஒரு 10 நிமிடம் கழித்து ஏதோ அமைதியான மாதிரி அப்படியே உட்கார்ந்து விட்டது. நாயின் பயிற்சியாளர் எவ்வளவு எழுப்பினாலும் அந்த நாய் எழவே இல்லை. என்னாச்சு? ஏன் இந்த நாய் இவ்வாறு செய்கிறது என்று இன்ஸ்பெக்டரின் கேள்வி. எப்பவுமே இது மாதிரி நடந்ததில்லை சார். இந்த நாய் இதை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லுது சார். என்ன சார் வித்தியாசமா சொல்றீங்க? நாய் இப்படி செய்ததற்கு இதுதான் அர்த்தம் சார். அப்படி சொல்லும் போதே நாய் தன் 2 கால்களை தூக்கி கடவுளை வணங்குவது போல் வணங்கியது. என்ன சார், என்னென்னமோ நடக்குது? உடனே பக்கத்தில் இருந்த காவலாளி, இது போல கேஸ்களுக்கெல்லாம் நம்ம பைரவன் தான் சார் ரொம்ப கரெக்ட். ஆமா, பைரவன் யார்? இன்ஸ்பெக்டர் கேட்க, அது இன்னொரு நோப்புக்கார நாய் சார். உடனே அதை வரவையுங்கள். 1/2 மணி நேரத்தில் பைரவன் வரவழைக்கப்பட்டான். பைரவனும் காவல் நிலையத்தை சுற்றி சுற்றி வந்தான். தொங்கிக் கொண்டிருந்த அந்த பேண்ட் ஷர்ட்டை முகத்தால் மோந்து மோந்து பார்த்தான். பைரவனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. சாலையில் ஓடினான். அவன் பின்னால் இன்ஸ்பெக்டரும் காவலாளியும் ஓடினார்கள். பல தெருக்களையும் சந்துக்களையும் தாண்டி சரியாக ரமேஷின் வீட்டிற்கு முன் போய் நின்றது. நாயின் பயிற்சியாளர் அந்த பேண்ட் சட்டை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருந்தார். அப்போது எதர்ச்சியாக வெளியே வந்த கற்பகம், ஐயா, இது என்னுடைய மகன் ரமேஷின் பேண்ட் ஷர்ட் அல்லவா என்று கதறினாள். ரத்தமாக வேற இருக்க, என் மகனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். என்ன சொல்வதென்றே புரியாத நிலையில் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டரின் அலைபேசி அலறியது. சார், நாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து போன் செய்யறோம். நீங்க காலையில பேண்ட் ஷர்ட்ல இருந்து எடுக்க சொன்ன கைரேகை ரமேஷ் என்பவருடைய கைரேகைக்கு மட்டும்தான் ஒத்து போகுது. உடனே இன்ஸ்பெக்டர், வேறு யாருடைய கைரேகையும் அதில் பதிவாகவில்லையா? நல்லா பாத்தீங்களா? சார், நாங்க நல்லா பார்த்தோம். ரமேஷை தவிர வேறு யாருடைய கைரேகையும் அதில் பதிவாகவில்லை சார். அப்படி என்றால் இதன் அர்த்தம் ரமேஷை ஆடையை கழற்றி காவல் நிலையத்திற்கு முன்பு மாட்டினானா?
அப்படியென்றால் ரமேஷ் எங்கே? என்னவாகியிருக்கும்? சிந்தித்தபடியே இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். கற்பகம் போட்ட கூச்சலில் கந்தசாமி வெளியே வந்தவர். அவர் ரமேஷின் ரத்தம் படிந்த ஆடைகளை பார்த்தவுடன் இன்ஸ்பெக்டரை கோபமாக பார்த்து, என் மகனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தால் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் மகன் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். இல்லை என்றால் நீ இருக்க மாட்ட. கோபமாக உள்ளே சென்றார் கந்தசாமி. இன்ஸ்பெக்டருக்கு வேதனையும் வெறியும் அதிகமாகியது. அலைபேசி வேற அடித்தது. எரிச்சலோடு அலைபேசி எடுத்தார். யார் பேசுறீங்க? சார், காலையில ஃபோன் செய்த நர்ஸு தான் சார். என்ன சொல்லுங்க? ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஏட்ட காணோம் சார். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல சார். அவர் ரூம்ல தலையணைகள் அவருக்கு பதிலா அடுக்கி வச்சிருக்காங்க சார். கேட் பூட்டி இருக்கு. எப்படிதான் வெளியே போனார் என்று தெரியல சார். சரி இருங்க, நான் வருகிறேன் என போலீஸ் ஜீப் மருத்துவம் நோக்கி கொண்டிருந்தது. இதற்கு எதிர்ப்புறமாக பைரவன் ஓடிக்கொண்டிருந்தான், எதையோ கண்டுவிட்டவன் போல. இன்ஸ்பெக்டர் மருத்துவமனையை சென்றடைந்தார். அங்கு நர்ஸிடம் விசாரித்தார். நர்ஸ் அங்கு நடந்த அனைத்தையும் கூறினார். இங்கே சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்கு சார். அதை நான் பார்க்கணும். இந்த அறையில் தான் இருக்கிறது, வாருங்கள் காட்டுகிறேன் என சிசிடிவி கேமராவின் பதிவான காட்சிகளை பார்வையிட்டார். சரியாக 12 மணிக்கு ஏட்டு படுக்கையிலிருந்து எழுந்து தலையணைகளை அவர் படுத்திருந்தது போலவே அடுக்குகிறார். ஒரு போர்வையை எடுத்து அதன் தலையணைகள் மீது போர்த்துகிறார். சுற்றுமுற்றும் பார்த்தபடி காலையில் பார்த்த எந்த நடுக்கமும் மயக்கமும் இல்லாத வெறி கொண்ட மனிதர் போல முகத்தில் பலவிதமான பாவனைகளை செய்தவாறு அந்த மருத்துவமனையின் கேட்டை ஒரு இளைஞனைப் போல் எகிரி குதித்து தாண்டுகிறார். வாசலுக்கு வந்தவர் வெறி பிடித்தவர் போல் ஓடிக்கொண்டிருந்த காட்சி அதில் பதிவாகி இருந்தது. இத்தனை நாள் பதிவாகாத காட்சிகள் இம்முறை பதிவானது எப்படி? ஏட்டு இவ்வாறு தலை தெறிக்க ஓட வேண்டிய அவசியம் என்ன? எல்லாமே வினாக்கள் மட்டுமே. இதற்கான விடைகள் எங்கே என சிந்தித்தபடியே இருந்தார் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரின் அலைபேசி அடித்தது. யார் பேசுறீங்க? என்ன செய்து? சார், நான் பைரவனோட காவலாளி பேசுறேன். சீக்கிரமா கிளம்பி நீங்க தேசிய நெடுஞ்சாலைக்கு வரணும். மிகவும் சீக்கிரமா வரணும். இதோ வருகிறேன் என்று சொல்லும் போதே தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு அமரர் ஊர்தி வண்டி சென்று கொண்டிருந்தது. ஒரே தாவாக பைரவன் வண்டியின் மேல் ஏறி உட்கார்ந்தான். பைரவனின் காவலிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பின்னால் வந்த ஒரு இளைஞனிடம் ஸ்கூட்டரை கேட்டு அந்த அமரர் ஊர்தியை பின்தொடர்ந்தான். பின்தொடர்ந்து கொண்டே இன்ஸ்பெக்டருக்கு தகவல் தெரிவித்தான். சார், பைரவன் எதையோ கண்டுபிடித்தான் போல. எங்கோ அவன் அழைக்கிறான். அவனை நீண்ட நேரமாக பிடித்து வைத்திருந்தேன். ஆனால் என் பிடிக்கு கூட கட்டுப்படாமல் ஒரு அமரர் ஊர்தியின் வண்டியின் மேல் ஒரே தாவாக ஏறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அவனை நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சீக்கிரமா வாருங்கள். அமரர் ஊர்தி கட்டுப்பாடு இல்லாமல் மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்தது. நாயின் காவலாளி ஒரு புறம் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். இருந்தாலும் அந்த வண்டியின் வேகத்திற்கு இவனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அதற்குள் இன்ஸ்பெக்டரின் ஜீப் நாயின் காவலாளியை தாண்டி வேகமாக அமரர் ஊர்தியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அமரர் ஊர்தி முன்பை விட வேகமாக சென்றது. பல திருப்பங்களுக்கு பிறகு ஒரு மலைச்சரிவில் இருந்த காட்டுப்பாதைக்குள் அமரர் ஊர்தி நுழைந்தது. இன்ஸ்பெக்டர் ஜீப்பும் அந்த காட்டுப்பாதையில் நுழையும் போது அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது. இது தடை செய்யப்பட்ட காட்டுப்பகுதி, மிகவும் ஆபத்தான காட்டுப்பகுதி, யாரும் அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது. அங்கே ஒரு உயரமான பெயர் பலகை தொங்கியது. இது பேய்க்காடு என்று. இப்படி ஒரு பகுதியில் 1/4 மணி நேர பயணத்திற்கு பிறகு அமரர் ஊர்தி ஒரு இடத்தில் நின்றது. அடர்ந்த காட்டுப்பாதையாய் பார்ப்பதற்கே மிகவும் பயங்கரமாக இருந்தது அவ்விடம். அமரர் ஊர்தி நின்றவுடன் போலீஸ் ஜீப்பை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார். ஒரு உலுக்கு உலுக்கி வண்டி நின்றது. இன்ஸ்பெக்டர் ஓடிச் சென்று அமரர் ஊர்தியின் ஓட்டுநரை பிடித்து விட வேண்டும் என காற்றை விட வேகமாக சென்றார். சென்றவருக்கு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஆம், இவ்வளவு வேகமாக வந்த அமரர் ஊர்தியில் ஓட்டுநர் இருக்கையில் யாரும் இல்லை. இன்ஸ்பெக்டருக்கோ பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. அந்த காட்டை சுற்றி பார்த்தவருக்கு சற்று வியர்க்க ஆரம்பித்தது. அந்தி சாயும் பொழுதாக அது இருந்தது. இன்னும் பயத்தை அதிகரித்தது. சிந்தனையில் இருந்தபோது அவர் எதிர்பாராத சமயத்தில் அவருக்கு எதிராக அவர் முகத்திற்கு நேராக நீண்ட நகங்களை உடைய பெரிய மீசையும் தாடியும் ஜடாமுடியும் வைத்த கூன் போட்ட ஒரு கிழட்டு உருவம் கையில் கம்புடன் இன்ஸ்பெக்டருக்கு எதிரே தோன்றியது. ஒரு கணம் உயிர் பிரிந்து வந்தது போல் இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. இந்த காட்டிற்கு ஏன் வந்தீர்கள் நீங்கள்? இங்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே கிடையாது. இது பேய்களின் கூடாரம், பேய்களின் ராஜ்யம். இங்கு எங்கும் பேய்கள், சுற்றுமிடமெல்லாம் பேய்மயம். ஓடி போய் விடுங்கள். இனிமேல் மலைக்கு கூட இந்த பக்கம் ஒதுங்க கூடாது. அவர் சொல்லிய விதமும் அவருடைய பேச்சின் தோரணையும் கேட்டால் சாதாரண மனிதர்கள் அங்கே மரணித்து விடுவார்கள். அது போல் இருந்தது. இன்ஸ்பெக்டர் சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அப்ப நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். என்னையே கேள்வி கேட்கிறாயா? உன் நல்லதுக்கு நான் சொல்கிறேன். ஒழுங்கு மரியாதையா இப்ப போயிடு. உன் கேள்விக்கெல்லாம் பதில நாளை காலைல வந்து தேடு. நீ தேடி வந்த வேலைக்கு உனக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். இப்ப நீ கிளம்பு. பைரவா, இவங்களை கூட்டிட்டு போ. நாளைக்கு காலையில இவங்களுக்கு வழியை காட்டு. அவர் சொன்ன ஒரே சொல்லுக்கு கட்டுப்பட்டு பைரவன் போலீஸ் ஜீப்பில் உட்கார்ந்து கொண்டான்.
இன்ஸ்பெக்டர் பைரவன் ஜீப்பில் உட்காருவதை ஆச்சரியமாக திரும்பி பார்த்தார். அதை பார்த்தவுடன் அந்த கோரமான உருவத்தை பார்க்கலாம் என தலையை லேசாக திருப்பினார். பேரதிர்ச்சியில் அவர் மயங்கிவிடும் சம்பவம் அங்கே நிகழ்ந்தது. கண் முன்னே அந்த கோரமான உருவம் எப்படியோ மறைந்து போனது. போலீஸ் ஜீப் தானாக ஸ்டார்ட் ஆகி நின்றது. பைரவனின் காவலாளி, வாங்க சார் போய்விடலாம், நாளைக்கு காலைல வரலாம், வாங்க சார் என்று வலுக்கட்டாயமாக இன்ஸ்பெக்டரை ஜீப்பில் ஏற்றினார். அந்த கோரமான உருவத்தின் சத்தம் இன்ஸ்பெக்டரின் காதில் விழுந்தது. இந்த ராத்திரி பத்திரமா இரு நீ. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் மயங்கினார். போலீஸ் ஜீப் சாலையில் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தது. பைரவன் கத்திக்கொண்டே இருந்தான். அந்த சத்தத்தினால் லேசாக கண் விழித்து பார்த்தார் இன்ஸ்பெக்டர். மணி காலை 8 காட்டியது. பதறி எடுத்துக்கொண்டு நாம் எங்கே இருக்கிறோம் என்று திரும்பி பார்த்தார். காவல் நிலையத்தில் தன் இருக்கையில் இருந்தார். நேற்று மாலை என்ன நடந்தது? ஏதோ கனவு போல் காட்சிகள் பதிவாகியிருந்தன அவர் மனதில். சற்று நினைவு வந்தவராய் வெளியே வந்தவர், பைரவன் இவரை எங்கோ அழைத்தது. பைரவன் காவலாளியை அழைத்தார். அவன் அடங்கியபடியே முன்னால் வந்தான். என்ன ஆயிற்று நேற்று? அவன் வாயில் பதற்றத்தோடு சொற்கள் பிதற்றியபடி ஏதோ சொல்ல தொடங்கினான். ஜீப்பில் அந்த காட்டிலிருந்து ஏறி உட்கார்ந்ததுதான் தெரியும். எப்படி இங்கே வந்தோம் என்று தெரியவில்லை சார். ஏறி உட்கார்ந்தவுடன் என் சுயநினைவு சென்று விட்டது. சரி சரி, முகம் கழுவி கொண்டு வா. காவல் நிலையத்தை இரவு காவல் காத்து கொண்டிருந்த காவலாளி அழைத்து, நான் இங்கு எத்தனை மணிக்கு வந்தேன் சார்? இரவு 12 மணிக்கு. பைரவன் காவலாளியை தான் ஜீப் ஓட்டி கொண்டு வந்தார். நீங்கள் நேற்று இரவு ஒரே சோர்வாக இருந்தீர்கள். என்ன சார் என்று நான் கேட்டேன். நீங்கள் என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, நானே காலையில் எழுந்து கொள்வேன் என்று சொல்லியபடியே உங்கள் இறக்கியில் இறங்கிவிட்டீர்கள். இதுதான் நடந்தது என்று பதிலளித்தான் காவலாளி. எதையும் பெரிதாக காட்டிக்கொள்ளாத இன்ஸ்பெக்டர் கை கால் முகம் கழுவி கொண்டு, ஒரு 4 கான்ஸ்டபிளை என் கூட வர வேண்டியதா இருக்கும். மற்ற 4 பேர் காவல் நிலையத்தை பத்திரமா பார்த்து கொள்ளுங்கள். இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது என்று எனக்கு ஒன்றும் விடாம நான் கேட்கும்போது சரியா சொல்லணும். நினைவில் வைத்துக்கொள் அப்படி என்று கான்ஸ்டபிளுக்கு கட்டளையிட்டார். ஒரு பெரிய கயிறும் கோடாரியும் கத்தியும் எமர்ஜென்சி லைட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் போவது ஒரு பயங்கரமான காட்டிற்கு. பைரவன் காவலாளியை விட்டுவிட்டு இன்ஸ்பெக்டரை பிடித்து இழுத்து கொண்டே இருந்தது. இன்ஸ்பெக்டர் அந்த கிழவனின் சொல்லை பைரவன் எப்படி கேட்டான்? அந்த கிழவன் சொன்ன உடனேயே ஜீப்பில் ஏறி எப்படி உட்கார்ந்தான்? ஆச்சரியத்தோடு பைரவனை பார்த்து கொண்டே இருந்தார். பைரவன் காவலாளி இன்ஸ்பெக்டரின் முன் ஓடி வந்தான். சார், நீங்க பைரவனை பார்ப்பது எனக்கு புரிகிறது. எனக்கு கூட ஒரே ஆச்சரியமா இருக்கு. அந்த ட்ரைனிங் பண்ணவங்க பேச்சு மட்டும்தான் கேட்கும். நேற்று அந்த கிழவனின் பேச்சு எப்படி கேட்டது என்று எனக்கே தெரியவில்லை சார். இதற்கு மேல் யாரையும் பயமுறுத்த விரும்பவில்லை இன்ஸ்பெக்டர். அனைவரும் ஜீப்பில் ஏறியவுடன் பைரவன் மிகுந்த உற்சாகத்தோடு குலைக்க ஆரம்பித்தான். போலீஸ் ஜீப் பேய்க்காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பைரவன் உற்சாகமாக வழியை காட்டி கொண்டிருந்தான். அந்த நெடுஞ்சாலையிலிருந்து காட்டுப்பதைக்கு திரும்பும் போது அங்கே சில மலைவாழ் மக்கள் நின்று கொண்டிருந்தனர். சார், எங்க போறீங்க? இந்த காட்டுக்குள்ளதான் சார். இந்த காட்டுக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வந்ததில்லை. நாங்க மாடு ஆடு மேய்க்க கூட இந்த காட்டுக்குள்ள போறதில்ல. காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போகலாம், ஆனால் அதற்கு மேல போனா கண்டிப்பா நீங்க யாரும் திரும்பி வர மாட்டீங்க. ஏதோ உங்க நல்லதுக்கு சொல்றோம், இனி உங்க இஷ்டம். ரொம்ப பேர் உள்ள போய் இன்னும் திரும்பி வரல. இந்த காட்டுக்கு வெளியில நிறைய பேர் ஒப்பாரி வைத்து போனதான் மிச்சம். புதிதாக வந்த கான்ஸ்டபிள்களுக்கு சற்று பதட்டம் அதிகரித்தது. இன்ஸ்பெக்டரின் முகத்தை பார்த்தார்கள். இன்ஸ்பெக்டர் வண்டியை நிறுத்த சொன்னார். பைரவன் காவலாளி, அப்பாடா, காட்டுக்குள்ள போக மாட்டோமா, நம்ம உயிர் தப்பிச்சோம். பைரவன் மட்டும் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தான். வாங்க காட்டுக்குள்ள போகலாம் என்பது போலவே வந்தது அந்த ஒலி. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்தது போலவே காட்டு இலவாக காவலாளிகள் இருவர் வந்து சேர்ந்தனர். ஸ்கூட்டரிலிருந்து இறங்கி இன்ஸ்பெக்டரும் சல்யூட் அடித்தனர். சார், நீங்க இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி கேட்டிருந்தீங்களாம். அனுமதியை வாய் வழியா மட்டுமே கொடுக்க சொன்னார்கள், காகிதத்தில் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் FIR காப்பி வேண்டும் என்று எங்கள் ஐயா சொன்னார்கள். முக்கியமாக இன்னொன்றும் சொல்லிவிட்டு வர சொன்னாங்க. இந்த காடு ரொம்ப மோசமான காடு, ரொம்ப பழைய காடும் கூட. இங்க ஒரு காடு இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஒரே அமானுஷ்யமான காடு இது. இதுக்குள்ள போனவர்கள் யாரும் உயிரோட திரும்பி வந்ததா சாட்சிகள் இல்லை. இங்க வாழ்ற ஒரு சில பழங்குடி மக்கள் கூட இந்த காட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பில்லை என்று எங்க ஐயா சொல்ல சொன்னார். அதற்கு மேல் உங்கள் விருப்பம். எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் மாலை 5 மணிக்கு மேல இந்த காட்டுக்குள்ள நீங்க கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு. ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. நீங்க வந்த வேலை சீக்கிரமா நல்லபடியா முடியணும்னு ஐயா வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னார். சொல்லிவிட்டு வந்த வழியே அந்த 2 காவலர்களும் கிளம்பி சென்று விட்டார்கள். பைரவன் மட்டும் வண்டியை விட்டு இறங்கி காட்டிற்குள் ஓட ஆரம்பித்தான். என்ன செய்வதென்று புரியாத இன்ஸ்பெக்டர் வண்டியை காட்டுக்குள்ளே போகும்படி உத்தரவிட்டார். சரியாக 1/4 மணி நேர பயணம். நேற்று வந்த அதே இடம். பைரவன் உட்கார்ந்திருந்தான். பைரவனின் காவலாளிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மற்ற காவலாளிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஓட்டுநரே இல்லாமல் நேற்று வந்த அதே அமரர் ஊர்தி அங்கே காணவில்லை. அது மட்டுமல்ல, பைரவனின் காவலாளி ஓட்டி வந்த ஸ்கூட்டரும் காணவில்லை.
யாருமே உள்ள நுழைய முடியாத காட்டுக்குள் எப்படி இரு வண்டிகளும் காணாமல் போயிற்று? சரியாக மணி மதியம் 12 ஆகி இருந்தது. எந்த செல்போனிலும் டவர் செய்யவில்லை. காட்டின் உள்ளே யாராவது அனுப்பி பார்க்க வைக்க வேண்டுமென்று முடிவு செய்தார். ஒரு காவலாளி அழைத்து, இந்த மரங்களுக்கு உள்ளே சென்று பார். நீ எதையாவது பார்த்து பயந்தால் அல்லது ஏதாவது தடயம் கிடைத்தாலோ எங்களுக்கு ஒரு சத்தம் கொடு. நாங்கள் வந்து விடுகிறோம். காவலாளி தன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள் உள்ளே சென்றான். சென்றவன் ரொம்ப நேரமாகியும் சத்தம் போடவே இல்லை. இன்ஸ்பெக்டருக்கு ஒரே சந்தேகமும் போயிட்டது. இன்னொரு காவலாளி அழைத்து, ரொம்ப தூரம் உள்ளே போகாதே, ஒரு 100 அடி உள்ள போ. இந்த கயிற்றை இடுப்புக்கு கட்டிக்கோ. சத்தம் போட்டுக்கிட்டே போ. ஏதாவது ஆபத்துனா உடனே உதவின்னு சத்தம் போடு. மறந்துடாதே, நீ சத்தம் போடலன்னா 10 நிமிஷத்துல நான் இந்த கயிற்றுனால உன்னை இழுத்து விடுவேன். ஒவ்வொருவரும் அந்த காவலாளியே பார்த்து கொண்டிருந்தனர். காவலாளி 1/2 மணி நேரம் ஆகியும் கூச்சல் போடவே இல்லை. உடனே மற்ற 2 காவலாளிகளை அழைத்து உள்ளே செல்லாமல் கயிற்றை இழுங்கள் என்றார். கயிற்றை வேகமாக இழுத்தனர். 1/2 மணி நேரத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் காவலாளி இழுக்கப்பட்டிருந்தான். காவலாளி தட்டி எழுப்பினார்கள். அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்தார்கள். மூச்சு மட்டும் இருந்தது. மயக்கம் மட்டும் தெளியவில்லை. அப்படியே பேய் அடித்தது போல் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய காயங்களுக்கு முதலுதவி செய்யப்பட்டு அப்படியே ஜீப்பில் படுக்க வைத்தார். பைரவன் இன்ஸ்பெக்டரிடம் பேண்டை பிடித்து இழுத்தான். பைரவனின் காவலாளி ஓடி வந்தான். அது உங்களை எங்கேயோ அழைக்குது. அதன் பின்னாலேயே சென்றவருக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் 4 ஸ்கூட்டர்கள் சற்று இடைவெளி விட்டு வரிசையாக நின்று கொண்டிருந்தது. இது யாருடைய ஸ்கூட்டர்கள் என்று தெரியவில்லையே. ஒருவேளை அந்த காணாமல் போன 4 இளைஞர்கள் ஸ்கூட்டர்களாயிருக்குமோ? தன்னுடைய அலைபேசியை எடுத்து பார்த்தார். அதில் எந்த சிக்னலும் இல்லை. அலைபேசியில் கேமராவை ஆன் செய்து வண்டிகளையும் ஒவ்வொரு வண்டியின் எண்ணையும் படப்பிடித்து கொண்டார். சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தார். யாராவது இருக்கிறார்களா என்று. கணக்கு எட்டியவரை தூரம் யாருமே இல்லை. சத்தம் போட்டு பார்த்தார். எந்த பதிலும் திரும்ப வரவில்லை. இந்த காட்டிற்குள் ஊடுருவி சென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டுமென தோன்றியது. உள்ளே சென்றால் எப்படி வெளிவருவது என்று தெரியவில்லையே. ஒரே மர்மமான காட்டுப்பகுதியாக இருக்கிறது என்று சிந்தனை செய்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். நேரம் மாலை 6 மணி ஆகியிருந்தது. ஆனால் பார்ப்பதற்கு இரவு 12 மணியை போல் காட்சியளித்தது. பைரவனின் காவலாளியிடம், நீ போய் அந்த எமர்ஜென்சி லைட்டை எடுத்துட்டு வா என்று சொன்னார் இன்ஸ்பெக்டர். காவலாளியும் இன்ஸ்பெக்டரை தனியே விட்டு போவதற்கு தயங்கினார். இதை கவனித்த இன்ஸ்பெக்டர், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ போய் எடுத்து வா என உத்தரவிட்டார். காவலாளி மாலை 6 மணிக்கே கும்மிருட்டான அந்த காட்டில் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தபடியே பயந்து ஜீப் இருக்கும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். மற்ற 2 காவலாளிகளும் அந்த கும்மிருட்டில் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தார்கள். பைரவனின் காவலாளி எமர்ஜென்சி லைட்டை ஆன் செய்து கொண்டு இன்ஸ்பெக்டர் இருக்கும் நோக்கி சென்றார். ஆந்தை அலறும் சத்தமும், நரிகள் ஊளையிடும் சத்தமும், பறவைகள் கூட்டிற்கு திரும்பும் சத்தமும் காட்டில் இவர்களை இன்னும் நடுங்க வர செய்தது. எப்படியோ அந்த காட்டில் தட்டு தடுமாறி இன்ஸ்பெக்டரை வந்தடைத்தான் பைரவனின் காவலாளி. அந்த வெளிச்சத்தில் அங்கு போதுமானதாக இல்லை. அந்த வண்டிகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவரை பைரவன் மறுபடியும் அவர் பேண்டை பிடித்து கொண்டு இழுத்தான். மறுபடியும் எங்கோ அழைக்கிறது. இந்த தடவை எதை காட்டப் போகிறதோ? சரி, என்னதான் பார்த்து விடலாம் என்று முரட்டு தைரியத்தோடு பைரவனின் பின்னால் சென்றனர். கொஞ்ச தூரம் சென்று ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் பைரவன் நின்றான். பார்ப்பதற்கே அந்த இருவில் படு பயங்கரமா இருந்தது அவ்விடம். சுற்றுமுற்றும் இன்ஸ்பெக்டரும் காவலாளியும் மிக கவனமாக நோட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். இன்ஸ்பெக்டரின் கை இப்போது அவர் துப்பாக்கியின் மேல் இருந்தது. சுற்றுமுற்றும் படு பயங்கரமான சத்தம் காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த மரத்தின் கீழே எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. காவலாளியின் கன்னத்தில் ஏதோ நீர் போன்ற திரவ துளிகள் மேலிருந்து விழுந்த வண்ணம் இருந்தது. விளக்கை உயரை பிடித்து கன்னத்தில் இருப்பது என்னவென்று பார்த்தவர் அதிர்ந்து நின்றார். அதே சமயம் இன்ஸ்பெக்டரின் கன்னத்திலும் அந்த திரவ துளிகள் விழுந்தது. அவரும் கன்னத்தில் கை வைத்து அந்த மங்கலான வெளிச்சத்தில் பார்த்தபோது அதிர்ந்து நின்றார். அது நீர்த்துளிகள் அல்ல, இரத்த துளிகள். ஒவ்வொரு சொட்டாய் மேலே இருந்து ஒளி கொண்டிருந்தது. இருவரும் தலையை மேலே லேசாக தூக்கி பார்த்தார்கள். அதிர்ந்து நின்றார்கள். அங்கே 3 பிணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. திக்பிரமை பிடித்தது போல் மேலே பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நேற்று கேட்ட அதே ஒளி பக்கத்தில் கேட்டது. வந்த வேலை முடிந்ததா? நேற்று நீ தேடி வந்த வினாவிற்கு விடை கிடைத்ததா? சத்தம் கேட்டு தலையை கீழே இறக்கியவர்கள் அதிர்ந்து போனார்கள். நேற்று சந்தித்த அதே கூன் போட்ட கிழவன் முகத்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். ஒரு சமயம் விக்கித்து நின்றவர்கள் அந்த கூன் போட்ட கிழவனை பார்த்தார்கள். இந்த இருட்டில் நேற்று பார்ப்பதை விட பயங்கரமாக இருந்தது அந்த கிழவனின் தோற்றம். நான் சொன்னது நடந்து விட்டதா? உன் கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டதா? இப்போ உனக்கு நேரமாச்சு. நாளை காலைல உன் விசாரணையை தொடங்கு. இப்ப கிளம்பிப்போ. நீ உயிரோட இருந்தாதானே நாளைக்கு காலைல இங்கு நீ வருவதற்கு. பைரவா, இவங்களை இப்போ இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போ. காலையில கூப்பிட்டுட்டு வா. இம்முறை இன்ஸ்பெக்டர் பைரவனை பார்க்காமல் ஒரு அசட்டு தைரியத்தோட அந்த கூன் போட்ட கிழவனை வளைத்து பிடித்து கொண்டிருந்தார். நீ யார் என்று சொல். இந்த கொலைகளுக்கு யார் செய்தது? பைரவன் எப்படி உங்களுடைய பேச்சுக்களை கேட்கிறான்? எனக்கு இப்போதே விடை தெரிய வேண்டும். இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன்.
சொல்லியபடியே இன்னும் இறுக்கமாக பிடித்தபடி அந்த கூன் போட்ட கிழவனை விசாரித்து கொண்டிருந்தார். என்னையே பிடித்து விடுவாயா நீ? நான் தாண்டா உன்னை பிடிச்சு வச்சிருக்கேன், நல்லதுக்கு சொல்றேன். நாளைக்கு காலைல இந்த மரத்தாண்ட வந்து பார், உனக்கு இன்னும் ஆச்சரியம் மிச்சம் இருக்கும். இன்ஸ்பெக்டரின் பிடி அப்படியே இருந்தது. அந்த பிடிக்குள் அந்த கூன் போட்ட கிழவன் மட்டும் இல்லை. பைரவா, இவங்களை கூப்பிட்டுட்டு போ. எமர்ஜென்சி லைட் அணைந்தது. இன்ஸ்பெக்டரும் காவலாளியும் பைரவின் பின்னால் மெய் மறந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த கூன் போட்ட கிழவனின் சொற்கள் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. நாளைக்கு வா, முடிஞ்சா இவங்களை காப்பாத்து, ஹா 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 என்று சிரிக்கும் மொழி காடு முழுக்க எதிர் ஒலியாய் கேட்டுக்கொண்டே இருந்தது. இருந்து எழுந்தது போல் இல்லாமல் மயக்கத்திலிருந்து தெளிந்தவர் லேசாக கண்களை திறந்து பார்த்தார். அவர் பார்க்கும் இடம் பழக்கமான இடம் போல் அவருக்கு தெரியவில்லை. கண்களை சற்று அகலமாக திறந்து பார்த்தவர் அதிர்ந்தார். அவரையில் காலையில் பார்த்து பேசிய பழங்குடி மக்களின் குடிசையில் இருந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தவர் அவருடன் வந்த அனைவரும் மயக்கத்தில் இருந்தனர். பைரவன் மட்டும்தான் விழித்துக் கொண்டிருந்தான். அவனின் பார்வை சீக்கிரமா கிளம்பு என்பதை போல இருந்தது. இன்ஸ்பெக்டர் முகம் கழுவ ஒரு சட்டியில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் ஒரு பழங்குடியினவன். முகத்தை கழுவி முடித்தவுடன் அவர்களை பார்த்து, நாங்கள் எப்படி இங்கே வந்தோம் என்று கேட்டார். சாமி, நேத்து ராத்திரி ஒரே விசித்திரமா சத்தம் கேட்டுச்சு. காலைல நீங்க வேற காட்டுக்குள்ள போனீங்க. உங்களோட மரணத்தின் சத்தம் தான் அது என்று நினைத்தேன். கொஞ்ச நேரத்திலேயே எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று சத்தம் கேட்டது. வெளியே வந்து இந்த நெடுஞ்சாலையில் பார்த்தா போலீஸ் ஜீப்பில் நீங்க இருந்தீங்க. ஆனா உங்க 5 பேருக்கும் சீனனவே இல்லை. எங்களுக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களை எங்க குடிசைக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சோம். நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சாமி எங்களை மன்னிக்கணும். நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க தானே நேத்து எங்க உயிரை காப்பாத்துனீங்க தெரியுமா? நீங்க இல்லைன்னா நாங்க என்னவாகி இருப்போமோ எங்களுக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்ல அந்த பழங்குடி மக்கள் மௌனமாக நின்றார்கள். அவர்கள் செய்த உதவி அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. ஏதோ ஞாபகம் வந்தது போல் அலைபேசியை தேடினார். அது சட்டப்பையில் இருந்தது. எடுத்து போனை பார்த்தார். அதில் இப்போது சிக்னல் காட்டியது. அதை எடுத்து தான் நேற்று பிடித்த படங்களை பார்த்தார். படங்கள் அப்படியே இருந்தது. நிம்மதி பெருமூச்சு வாங்கினார். வண்டிகளை பதிவு செய்யும் அலுவலகத்திற்கு போன் செய்தார். நான் சில வண்டி எண்களை அனுப்பி வைக்கிறேன். இந்த வண்டிகள் யார் மீது பதிவாகி இருக்கிறது என்பதை எனக்கு மிக வேகமாக கண்டுபிடித்து தாருங்கள் என்றார். அவர்களும் அப்படியாகட்டும் சார், சீக்கிரம் அனுப்பி வையுங்கள் என்றனர். எண்களை அனுப்பியவர் அரசாங்க மருத்துவருக்கு போன் செய்தார். சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். எனக்கு ஒரு உதவி வேணும், நீங்க செய்யணும். எனக்காக நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம யாருக்கும் தெரியாம உங்களுக்கு நம்பிக்கையான மருத்துவர்களை அழைத்து கொண்டு நான் சொல்லும் இடத்திற்கு வர வேண்டும். இங்கே ஒரு 3 கொலைகள் நடந்திருக்கின்றன. இதை போஸ்ட்மார்ட்டம் செய்து இறந்ததுக்கான காரணத்தை இங்கே எனக்கு கூற வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல் ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடுகளை செய்து கொண்டு வாருங்கள். இது கொஞ்சம் ரொம்ப பெரிய இடத்து சமாச்சாரம், அதனால யாருக்கும் தெரியக்கூடாது, ப்ளீஸ் சார் என்றார். ஏதோ நீங்க நம்பிக்கையானவர் என்று வருகிறோம், அட்ரஸ் சொல்லுங்க சார் என்றார் மருத்துவர். ரொம்ப தேங்க்ஸ் சார், இதோ அட்ரஸ் சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமா வரணும் சார். அடுத்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் செய்தார். இங்கே சில கைரேகைகளை கண்டுபிடித்து தரணும், கொஞ்சம் எனக்காக உதவி பண்ணி தாங்கள் என்று கூட்டார். சரி சார், அப்படியே வரோம். லேப்ல இல்லாம இங்கே கண்டுபிடிச்சு தர்ற மாதிரி தயார் நிலையில வாங்க. கொஞ்சம் மேட்டர் சீரியஸ், புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன் என்று சொல்ல அனைவருக்கும் போன் செய்தி முடித்தார். அந்த கூன் கிழவன் யார் என்று இந்த பழங்குடி மக்களை கேட்கலாமா என சிந்தித்தார். அதற்குள் அவர்களே, சாமி நீங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். இந்த காட்டில் பேய்களின் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது. அப்படி பேய்களுக்கு தெரியாமல் போனாலும் யாரும் வெளியே வர முடியாது. எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, நீங்க எப்படிதான் வெளியில் வந்தீங்களோ? இன்ஸ்பெக்டர் இவர்களின் மூட நம்பிக்கைக்கு நம்மை ஆளாக்கி விடுவாங்க போல இருக்கே. இவங்க கிட்ட கேட்டா இன்னொரு புது கதையை சொல்வாங்க, நாமே கண்டுபிடித்து கொள்ளலாம். அப்படி நினைக்கும் போதே 4 காவலாளிகளும் சுயநினைவுக்கு திரும்பினார்கள். கயிறு கட்டி வலித்த அந்த ஒரு காவலாளி மட்டும் இன்னும் மயக்கத்திலே இருந்தார். அந்த காவலாளி மயக்கம் தெளிந்தால்தான் ஓரளவேனும் உண்மை தெரிய வரும். அவர் எப்போது கண் விழிப்பது, நமக்கு எப்போது விடை தெரிவது? 4 காவலாளிகளும் சற்று பதட்டத்துடன் பயத்துடன் தான் இருந்தார்கள். அவர்களை தயாராக சொல்லி இன்ஸ்பெக்டரும் மருத்துவருக்காக காத்து கொண்டிருந்தார். பைரவன் மட்டும் இன்ஸ்பெக்டரையே பார்த்து கொண்டிருந்தது. அந்த பழங்குடியின் மக்கள் கம்மங்கூழும் நெல்லிக்காய் ஊறுகாயும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை வாங்கி தேவாமிர்தமாக பருகினார் இன்ஸ்பெக்டர். 2 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு ஆம்புலன்ஸ் அந்த நெடுஞ்சாலையில் இருந்து திரும்பியதை இன்ஸ்பெக்டர் பார்த்தார். உடனே தானும் காவலாளர்களையும் அழுத்துக்கொண்டு அந்த ஆம்புலன்ஸை நோக்கி ஓடினார். அதற்கு பின்னே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வண்டியும் வந்து சேர்ந்தது. ஓடும்போது அலைபேசி அலறியது. எடுத்து பேசியவர் ஒரு கணம் ஷாக் ஆகி நின்றார். சார், நீங்க கொடுத்த அந்த வண்டி எங்களுடைய முதலாளிகள் பேர்கள் ரமேஷ், லோகேஷ், சந்தோஷ், நரேஷ். அவர்களுடைய முகவரி வேண்டுமா சார்? அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்தவர், தேவையில்லை, நான் பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்றார். உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி என்று சொல்லி போனை துண்டித்தார். மனதில் மட்டும் அந்த 3 பிணங்களும் இவர்களுடையதாக இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டிருந்தார். ஜீப்பில் ஏறி உட்கார்ந்தார். ஆம்புலன்ஸ் பின்தொடர அந்த பேய் காட்டிற்குள் மறுபடியும் சென்று கொண்டிருந்தார்கள். போலீஸ் ஜீப்பை முதல் நாள் எங்கு சென்று நிறுத்தினார்களோ அதே இடத்தில் நிறுத்தினார் இன்ஸ்பெக்டர். தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வண்டியும் நிறுத்தப்பட்டது. அனைவரும் இறங்கி நேராக முதலில் 4 ஸ்கூட்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தை அடைந்தனர்.
பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்டர்கள் அந்த ஸ்கூட்டரின் கைப்பிடியில் யாருடைய கைரேகை பதிவாயிருக்கிறது என்பதை ஆராய்ந்தார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு இது ரமேஷ், லோகேஷ், சந்தோஷ், நரேஷ் அவர்களுடைய கைரேகைகள் மட்டும்தான் இந்த கைப்பிடியில் பதிவாயிருக்கின்றன. வேறு யாருடைய கைரேகைகளும் இது பதிவாகவில்லை. இன்ஸ்பெக்டர் உள்ளுக்குள் பயம் ஏற்படுது. அப்படியென்றால் இந்த 3 பிணங்களும் அந்த 4வர்களுக்குள் 3 உடையதே. அப்படியென்றால் இன்னொரு பிணம் எங்கே இருக்கிறது? அது யாருடையது பிணம்? ஒருவேளை அந்த ஒருவன் உயிரோடு இருந்தால் அவன் எங்கே இருக்கிறான்? பல விடை தெரியாத கேள்விகளோடு அந்த ஆலமரத்தை நோக்கி சென்றான் இன்ஸ்பெக்டர். அவர் பின்னே சில மருத்துவர்களும் செவிலியர்களும் பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்களும் பகர் பொழுதிலேயே படுபயங்கரமா இருக்கும் காட்டை பயத்தோட பார்த்து கொண்டே இன்ஸ்பெக்டரின் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். ஆலமரத்தை அடைந்தவர் மேலே பார்த்தார். பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அங்கு நேற்று பார்த்த காட்சி அப்படியே இருந்தது. சிறிய மாறுதலோடு உடல்களுக்கு பதிலாக சோளக்கொள்ளை பொம்மைகள் தூக்கில் தொங்கியபடி இருந்தது. அதிலிருந்து இரத்த துளிகள் ஆலமரத்தின் கீழ் நின்று கொண்டிருந்தவர் எல்லோர் முகத்திலும் வழிந்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டரும் பைரவனின் காவலாளிக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. நேற்று நாம் 3 உடல்களை பார்த்தோமே, உடலுக்கு பதிலாக சோளக்கொள்ளை பொம்மைகள் எவ்வாறு வந்தது? மற்ற அனைவருக்கும் பயத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்டுகள் மரத்தின் மீது ஏறி அந்த கயிற்றின் மீது இருந்த கைரேகைகளையும் நகங்கள் தெளித்து கொண்டார். அந்த 3 சோளக்கொள்ளை பொம்மைகளும் மெதுவாக தரையில் இறக்கி வைத்தனர். அதில் பதிவாயிருந்த கைரேகைகளும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தனர் பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்கள். மருத்துவருக்கு பயமும் அதே சமயத்தில் ஒரே கோபமாக இன்ஸ்பெக்டர் மீது எட்டி பார்த்தது. எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை என்று நினைச்சீங்களா? அவங்க மேல மரியாதையில இவ்வளவு தூரம் வந்தா இங்க சோளக்கொள்ள பொம்மைகள் தொங்குகின்றன. இதற்குத்தான் நாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் செய்ய வேண்டுமாம். என்ன விளையாடுறீங்களா இன்ஸ்பெக்டர்? சரமாரியாக அந்த பயத்தில் கேள்வி மேல் கேள்விகளையும் எரிச்சலையும் தன் கோபத்தையும் இன்ஸ்பெக்டரின் மீது காட்டிக் கொண்டிருந்தார் மருத்துவர். இல்ல சார், நேற்று ராத்திரி நான் பார்த்தேன். வேணுமென்றால் இந்த காவலாளியும் கேட்டு பாருங்க. பைரவனின் காவலாளி திக்பிரமை பிடித்தது போல் பார்த்து கொண்டிருந்தான். மருத்துவருடன் வந்த ஒரு பெண் மருத்துவர், சார் நம்ம திரும்பி போயிடலாம் சார், எனக்கு ஒரே பயமா இருக்கு சார், இங்க கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தால் என் உயிரே போய்விடும் போல இருக்கு சார் என்று தன் சக மருத்துவரும் சொல்லிக் கொண்டிருந்தார். பெண் செவிலியர்களும் ஆமாம் என்பது போல் பயத்தோடு தலையாட்டினார்கள். இன்ஸ்பெக்டர் மருத்துவரிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தார். பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் கைரேகைகளை உன்னிப்பாக ஆராய்ந்த பிறகு, சார் இது லோகேஷ், சந்தோஷ், நரேஷுடைய கைரேகைகள் தான். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருந்த உடையில் ரமேஷின் கைரேகை இருந்தது. அப்படி என்றால் இந்த 4 பேரும் இந்த காட்டில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த காட்டிற்குள் எப்படி செல்வது? சென்றவர் யாரும் மீண்டு வந்தது இல்லை. அப்படி வந்தாலும் மயக்கமான நிலைதான் இருக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போதே மருத்துவர், நாங்கள் கிளம்புகிறோம். இந்த காட்டில் இதற்கு மேல் நாங்கள் இருந்தால் நாங்கள் உயிரோட வெளியே போக மாட்டோம் போல இருக்கு. நாங்கள் கிளம்புகிறோம் என்று அவர்கள் அந்த ஆலமரத்திலிருந்து 10 அடி எடுத்து வைத்திருப்பார்கள். பைரவன் அவர் பேண்டை பிடித்து இழுத்தார். அந்த அதிர்ச்சியில் மருத்துவருக்கு நடுக்கம் ஏற்பட்டது. இன்ஸ்பெக்டர் மருத்துவரிடம், பயப்படாதீங்க சார், நாங்க இருக்கிறோம். பைரவனை உங்களை எங்கேயோ அழைக்கிறான். அவன் அழைக்கும் இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் பின்னாடியே வருகிறோம். மருத்துவர் பயந்து பயந்து பைரவன் பின்னால் சென்றார். பைரவன் ஒரு 100 அடி சென்ற பிறகு நின்று அந்த இடத்தில் தன் கால்களால் தோண்ட ஆரம்பித்தது. காணாமல் போன ஏட்டின் கைபேசியில் இருந்தது. பத்திரிகை நிபுணர்களின் தலைவருக்கு ஒரு குறுஞ்செய்தி சென்றது. ஒரு ஹாட் நியூஸ் காத்து கொண்டிருக்கிறது. அனைத்து பத்திரிகை நிபுணர்களுக்கும் தொலைக்காட்சி நிபுணர்களுக்கும் அழைத்து கொண்டு உங்கள் பிரஸ் கிளப்பியருக்கு உடனே வாருங்கள். மோஸ்ட் அர்ஜென்ட். இப்படிக்கு காவல்துறை. ஏட்டு நம்ம ஏன் அழைக்கிறார்? ஏதாவது பெரிய கேஸ் விஷயமா இருக்கும். அவருடைய தன்னுடைய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஏட்டு அனுப்பிய குறுஞ்செய்தி அப்படியே அனுப்பினார்கள். 1 மணி நேரத்தில் பிரஸ் கிளப்பில் அனைவரும் காத்து கொண்டிருந்தனர். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பிரஸ் கிளப்பின் தலைவரே, ஏன் எங்களுக்கு இதே போல் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினீர்கள் என்று கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருந்தார்கள் மற்ற நிபுணர்கள். அப்போது 4 கைபேசிகளுடன் ஏட்டு உள்ளே நுழைந்தார். எல்லா நிபுணர்களும் அமைதியானார்கள். ஏட்டு எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அந்த அலைபேசியில் ஒன்றை ஆன் செய்து ஒய்ஃபை உதவியுடன் ப்ரொஜெக்டர் மூலமாக பெரிய திரையில் காட்சியை காட்டினார். அக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நிபுணர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். காட்சியில் மயக்கமான நிலையில் 2 அரவாணிகள் இருந்தனர். அவர்களுக்கு வயது சுமார் 18 20 வரை இருக்கும். அவர்கள் மெல்ல மயக்கம் தெளிந்து எங்களை விட்டுவிடுங்கள் என்று கதறுகின்றனர். நாங்கள் அப்பேற்பட்ட அரவாணிகள் அல்ல, ஒழுக்கமாக வேலை செய்து வாழும் அரவாணி பெண்கள். நாங்கள் எதிரே இருந்த உருவம் எதையோ காது கொடுத்து கேட்கவில்லை. முதல் ஒருத்தியை பார்த்து, உன் ஆடையை கழட்டு என்று உத்தரவிடுகிறான். அவள் தன் 2 கைகளால் தன் உடலை மூடி மறைத்துக் கொள்கிறாள். என்னால் முடியாது என்று கதறுகிறாள். சாட்டையால் பக்கத்தில் இருக்கும் பெண் மீது அடிகள் சராமாரியாக விழுகின்றன. இப்போது நீ கழட்டவில்லை என்றால் இந்த பெண் அடி வாங்கியே செத்து போவாள். சுடிதாரில் இருந்தவள் முதலில் தன் முக
கலாச்சாரங்களை கழற்றுகிறாள். பாவமாக அவனை பார்த்து கெஞ்சுகிறாள், எங்கள் இருவரையும் விட்டுவிடு என்று. அவள் கெஞ்ச கெஞ்ச பக்கத்தில் இருக்கும் பெண்களின் மீது அடிகள் விழுந்த வண்ணமே இருக்கிறது சாட்டையில். அதை பார்த்த அவள் தன் மேலாடையை கழற்றினாள். அவள் கண்கள் காமத்தில் திளைத்துக் கொண்டிருந்தன. இன்னும் என்ன, அவன் உள்ளாடைகளையும் கழட்டு. அவள் தயங்க சாட்டை பக்கத்து பெண் மீது இடியாக விழுந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த நிபுணர்களின் தலைவன், நிறுத்துங்கள், ஏட்டு நிறுத்துங்கள், இங்கே பெண் நிபுணர்கள் இருக்கிறார்கள், அதை நினைவில் வைத்து செய்யுங்கள். இது என்ன கேஸ், ஏது கேஸ் என்று சொல்லாமல் பிட்டுப்படம் மாதிரி போட்டு காட்டுறீங்களே. ஏட்டு வெறி வந்தது போல் பேசத் தொடங்கினார். இது ஒன்னும் பிட்டுப்படம் கிடையாது, பெண்களுக்கு நடக்கும் கொடுமை, அநீதி. இது பெண் நிபுணர்கள் பார்த்தால்தான் அந்த பெண்களின் வழியை ஒரு பெண்ணாக எழுதுவார்கள். இது பெண்களின் உரிமை. முடிந்தால் நீங்கள் வெளியே செல்லுங்கள். பெண் நிபுணர்கள் இதை பார்க்கட்டும். அவர்களுக்காக தான் இதனுடைய வழி தெரியும். அதற்கு பிறகு யாரும் எதுவும் பேசவில்லை. அங்கே சொல்ல முடியாத கோரமான காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன. ஆடைகள் கலைந்த பெண்ணை 2 கை கால்களை விரித்து வைத்து கட்டிலில் கட்டினான். ஆடைகள் அணிந்திருந்த 2வது பெண்ணை ஆடைகளை களையுமாறு உத்தரவிட்டான். அவள் முடியாது என்றாள். இம்முறை சாட்டை கட்டிலில் படுத்திருந்தவளின் உடலை பதம் பார்த்தது. அவள் வேதனையால் கத்துவதை பார்த்த இவன் ரசித்து சிரித்தான். அவள் ஆடைகளை கழற்ற தாமதிக்க இவளின் உடல் சாட்டலை விளையாடியது. அவள் மிக துரிதமாக தன்னுடைய ஆடைகள் அனைத்தையும் கழற்றியிருந்தாள். இந்த வெறி கொண்ட மிருகம் முடிந்தவரை இருவரையும் சூறையாடியது. அத்தோடு திருப்திப்படவில்லை. அவர்களின் பெண்ணுறுப்பில் சோடா பாட்டில்களையும் நுழைத்தது. அதிலும் திருப்திப்படாத அந்த உருவம் வெறி கொண்ட தை போல் பெரிய கட்டையை நுழைத்தது. அவர்கள் கதற கதற இவனின் சிரிப்பு சத்தம் பெருகிற்று. இதை ரசித்தவனாய் இன்னும் திருப்தி அடைந்தவனாய் பழுக்க காட்சியை 2 கம்பிகளை நுழைத்தான். அவர்கள் அலறில் இவன் திருப்தி அடைந்தான். அதற்கு மேல் அவர்களின் கதறல் கேட்கவில்லை. அவர்களின் மூக்கில் கை வைத்து பார்த்தான். மூச்சு நின்றிருந்தது. பேரானந்தம் அடைந்தான். தன் மூக்கை தான் பதிவு செய்து கொண்டிருக்கும் கேமராவின் முன் திருப்பி கோரமாக சிரித்தான். இதை பார்த்து கொண்டிருந்த நிபுணர்கள் அனைவரும் இவன் ரவுடி சேகர் தானே என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். பெண் நிபுணர்களில் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. ஆண் நிபுணர்கள் தலை குனிந்தபடி இருந்தனர். இப்பேற்பட்ட கொடுமைகள் கூட நடக்குமா? இவனுக்கு சரியான தண்டனை ஆண்டவனை பார்த்து கொடுத்திருக்கிறான். அதனால்தான் இவன் நாய் போல் நடு ரோட்டில் அடிபட்டு இருந்து விட்டான். இன்னும் கோரமா செத்து இருக்கணும் இவன் என்று சொல்லும் போதே அடுத்த வீடியோ சென்று கொண்டிருந்தது. ஒரே கிளிப்பில் சேகரை பார்த்து ரமேஷ், லோகேஷ், சந்தோஷ், நாரேஷ் இவர்கள் 4வரும் காசு கொடுத்தால் இவன் அரவாணியை மட்டுமல்ல பாட்டியையும் விட்டு வைக்க மாட்டான். இன்னும் கேவலமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். வீடியோ டக்கென்று அந்த 2 பெண்கள் கட்டிலில் இறந்த காட்சிக்கு மாறியது. சேகர் செய்யும் செயல்கள் ஒரு சோஃபாவில் தண்ணி அடித்தபடி நண்பர்கள் 4வரும் வெறித்தனமாக ரசித்துக் கொண்டிருந்தார்கள். இறந்த உடல்களின் மீது அந்த 4வரும் சிறுநீரை பீச்சி அடித்தார்கள். 2 லட்சம் ரூபாய் பணத்தை சேகரிடம் கொடுத்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கடந்து போகும்போது அந்த கேமராவில் அவர்களின் முகம் தெளிவாக தெரிந்தது. லோகேஷ் முகம் தெரிந்த போது ஒரு நிபுணர், இவர் அமைச்சரோட பையன் அல்லவா என்று கூறினார். சந்தோஷ் முகம் தெரிந்த போது ஒரு நிபுணர், இவன் தொழிலாதபுரன் ஒரே மகன் அல்லவா என்று கூறினார். ரமேஷ் முகம் தெரிந்த போது மற்றொரு நிபுணர், இவன் எனக்கு நன்றாக தெரியும், பிரபலமான தனியார் மருத்துவமனையின் முதலாளியின் மகன். ரமேஷ் முகம் தெரிந்த போது மற்றொரு நிபுணர், இவன் நம்ம மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியின் மகன் அல்லவா என்று கூறினார். பைரவன் தோண்டிய இடத்தில் 2 காவலாளிகள் வேகமாக தோண்டிக் கொண்டிருந்தனர். அவர்கள் தோண்ட ஈனஸ்வரத்தில் பைரவன் கத்திக்கொண்டே இருந்தான். அங்கே ஒரே துர்நாற்றம் வீசியது. கைகளை வைத்து மூக்கை மூடிக்கொண்டார்கள். அந்த குழியை தோண்ட வெளிப்பட்ட பிணங்களை பார்த்த பெண் மருத்துவர் வாந்தி எடுத்தார். அங்கு பார்த்த காட்சி அவர் தலை சுற்றி மயக்கமாவது போல் இருந்தது. கைகளை தோண்ட சின்னஞ்சிறு சிறுமிகளின் உடல்கள் வந்து கொண்டே இருந்தன. காவலாளிகள் மூக்கை துணியால் கட்டிக்கொண்டு பாதி அழுகிய நிலையில் இருந்த ஒவ்வொரு சடலத்தையும் வரிசையாக வைத்தார்கள். மொத்தம் 15 சடலங்கள் வரிசையாக வைக்கப்பட்டன. மருத்துவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு நீண்ட நேரம் ஆகியது அக்குழுவிற்கு. ஒவ்வொரு சடலத்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆம்புலன்ஸிற்கு எடுத்துக்கொண்டு செல்லும் போது கைகள் நடுங்கியது. கடைசியாக ஒரு சிறு சடலத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் போது ஓவென கதறி அழுதுவிட்டால் செவிலி. நீண்ட நேரத்திற்கு பிறகு மருத்துவரும் பெண் மருத்துவரும் கீழே இறங்கி வந்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் செய்தது எல்லாம் வீடியோவாக பதிவு செய்து வைத்துக் கொண்டார்கள். இன்ஸ்பெக்டர் இந்த சடலங்களை பற்றி விசாரித்தார். மருத்துவர் நடுங்கியபடியே, இன்ஸ்பெக்டர் சார், என் வாழ்க்கையில் இது மாதிரியான கொடுமையை இருந்தவங்களை நான் பார்த்ததே இல்ல, போஸ்ட்மார்ட்டம் செய்ததும் இல்ல. இந்த 15 சடலங்களுமே பெண் குழந்தைகளின் சடலங்கள். ஒரு குழந்தைக்கு கூட 10 வயசு கண்டிப்பா முடிந்திருக்காது. ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் கொடூரான முறையில் கற்பழித்து செய்து கொன்றிருக்கிறார்கள். கண்களில் கண்ணீர் மல்கியபடியே கூறினார். இப்பேற்பட்ட கொடுமையான காரணத்தை செய்ய சாதாரண மனிதர்களால் முடியாது.
மிருகத்தனமான சைக்கோ குணம் கொண்டவர்களால் தான் முடியும். அதுவும் ஒருத்தன் செஞ்சதில்லை, 4 சைக்கோக்கள் சேர்ந்து செய்திருக்க வேண்டும். எப்படிதான் இப்படியெல்லாம் மனசு வருதோ? இந்த காட்டில் வாழ்கிற பேய்களோட இவர்களை கம்பேர் செய்ததே அவையே மேல் போல் தோன்றுகிறது. இவர்கள் பேய்களை விட மோசமான மனிதர்கள். இவர்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நானே விச ஊசி போட்டு கொன்று விடுவேன் என்று தன் கோபத்தை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தனர். பெண் மருத்துவர் சார் சொன்னது போல இவர்களை மனிதர்களே கிடையாது. 1 வருடம் கூட முடியாத பச்சை குழந்தைகளையும் இந்த காமூர்கள் விட்டு வைக்கதில்லை. அந்த குழந்தைகளையும் கற்பழித்து கொள்ள இவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ அதை நினைத்து ஓவென அழுதே விட்டார் பெண் மருத்துவர். நிபுணர்கள் எல்லாம் நினைக்கும் போது நேற்று இன்னொரு விடியவே ஆன் செய்தார். அனாதையாக சுற்றி திரியும் சிறுமியை இந்த 4வரும் காரில் கடத்து கொண்டு 10 வயது கூட முடியாத அந்த சிறுமியை கட்டிலில் காட்டுகிறார்கள். 4வரும் வெறித்தனமாக விளையாடுகிறார்கள். சிறுநீர் வர வேண்டிய வழியில் அந்த குழந்தைகளுக்கு இரத்த வல்லமாய் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த இந்த 4வரும் ரசித்து சிரித்தினார்கள். அவள் இறங்கினாள். இவர்கள் அந்த சடலத்தை சுற்றி நடனமாடுகிறார்கள். சிறுநீர் பீச்சி அடிக்கிறார்கள். ஒரு சமயம் 1 வயது கூட நிரம்பாத பச்சிளம் குழந்தையை கட்டிலில் போட்டு பாலுக்காக ஆளும் குழந்தையை அந்த பால் தரும் மார்பை காம கொடியவர்கள் சுவைத்து குடிக்கிறார்கள். ஒருவன் புணர்கிறான், ஒருவன் கடிக்கிறான். 2 நிமிடங்களே அந்த குழந்தை இறக்கின்றது. இவர்கள் வெறி வந்தது போல் அந்த பிஞ்சு குழந்தையின் சடலத்தை தூக்கி தூக்கி ஒரு பந்தை போல் விளையாடுகிறார்கள். ரத்தம் பிறப்பிலிருந்து பீத்து அடிக்கின்றன. இவர்கள் முகத்தில் பட்டவுடன் பேய் வந்ததை போல் பேயாட்டம் ஆடுகின்றன. இப்படி கிட்டத்தட்ட 15 காட்சிகள் அது தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தது. பெண் நிபுணர்களின் முகங்கள் அழுகையில் வடிந்தது. கோபத்தில் கொதிக்கிறது. இந்த 4வரும் தங்கள் கையில் கிடைத்தால் நாங்களே அவர்களை கொன்று விடுவோம் என அவர்களின் பார்வை இருந்தது. அவர்கள் பார்த்த பார்வையில் அங்கிருந்த ஒட்டுமொத்த ஆண் வர்க்கமும் அவமானத்தால் தலை குனிந்தது. இதே போல் இருக்கும் ஒரு சில ஆண்களால் தான் ஆண் வர்த்தகத்திற்கே அவமானம். இவர்களை கண்டம் துண்டமாக வெட்டி போட வேண்டும். இவர்களை எல்லோர் முன்னும் நிர்வாணமாக வைத்து சுட வேண்டும். தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் நிபுணர்கள். ஏட்டு அந்த அறையிலிருந்து யாரிடமும் பேசாது வந்த வேலை முடிந்ததென்று யாருக்கும் சொல்லாமல் கிளம்பினார். திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள் நிபுணர்கள். ஏட்டை எங்கேயும் காணவில்லை. அவர் அலைபேசிக்கு தொடர்பு கொள்கின்றனர். நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்று பதில் வந்தது. ஒரு நிபுணர் அலைபேசியில் கூட நேற்று ஏட்டு அனுப்பிய குறுஞ்செய்தி இல்லை. அவர்கள் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். நாம் எவ்வாறு எழுவது? தொலைக்காட்சியில் இக்காட்சிகளை போட்டால் நம் சேனலுக்கு டிஆர்பி ரேட் ஏறும் அல்லவா? இது உண்மையா பொய்யா? இப்போதே தொலைபேசியில் இந்த 4வரும் வீட்டில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியருக்கு போன் செய்கிறார்கள். சார், நாங்க பத்திரிகை நிபுணர்கள் பேசுறோம். உங்க மகன் ரமேஷ் வீட்டில் இருக்கிறான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்கள் மகன் சின்னஞ்சிறு சிறுமிகளை கற்பழித்து இருக்கிறான். அது உங்களுக்கு தெரியுமா? என் மகன் மிகவும் நல்லவன். அவனை பிடிக்காதவங்க யாரோ பரப்புற வதந்தி இது. போனை முதல்ல கட் பண்ணுங்க. 4வரின் அப்பாக்களும் போன் செய்ய இதே பதில் தான் வந்தது. 4 அப்பாக்களும் கான்ஃபரன்ஸ் காலுக்கு வந்தார்கள். நம்ம பசங்கள் கற்பழித்ததாக நிபுணர்கள் போன் செய்தார்கள். ஏதோ தவறு நடந்து இருக்கு. நம்ம பசங்களை இதுல இருந்து எப்படியாவது காப்பாற்றணும். எல்லாரும் கூடி பேசினார்கள். 100 கோடி ஆனாலும் சரி, எல்லா ஆதாரங்களையும் மறைத்து எல்லோரையும் விலைக்கு வாங்கி நம்ம பசங்களை காப்பாற்றி விடலாம். இவங்களுக்கு பதிலா 4 பேரை சரணடைய சொல்லலாம். எல்லாம் முடிவாகி இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்தனர். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என பதில் வந்தது. இவர்கள் என்ன செய்வதென்று முழித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இன்ஸ்பெக்டருடன் மற்றவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு அதிர்ச்சியான காட்சி அங்கே காட்டிலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்தது. காட்டில் காணாமல் போன கான்ஸ்டபிள் 4 இளைஞர்களை நிர்வாணமாக அழைத்து கொண்டு வருகிறார். அவர்கள் அருகே வர வர இவர்களை பார்த்த எல்லோருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. மருத்துவர் உன்னிப்பாக எதையோ கவனித்துக் கொண்டிருந்தார். அதிர்ச்சியில் இன்ஸ்பெக்டர் அளித்தவர், இன்ஸ்பெக்டர், அந்த 4 பேருக்குமே ஆண்குறிகள் வெட்டப்பட்டு இருக்கின்றது. அப்போதுதான் அனைவரும் குனிந்து அவர்கள் இடுப்பு கீழ் பார்த்தார்கள். பார்த்தவர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. சில கொடிகளால் அவர்களுடைய கைகள் பின்னால் கட்டப்பட்டு இருந்தது. அவர்கள் அருகே அழைத்து வரப்பட்டதும் இன்ஸ்பெக்டர் காவலாளை பல கேள்விகளால் துளைத்தெடுத்தார். காவலாளின் குரலோ அது ஒலிக்கவில்லை. வேறு யாருடைய குரலாகவே அது ஒலித்தது. அவர்கள் தவறு செய்தார்கள். தண்டனை நிறைவேற்றப்பட்டது. உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கிறது. அவர்கள் யாரும் இப்போது சுய நினைவில் இல்லை. உங்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் இப்போது பைத்தியக்காரர்கள். எந்த வைத்தியம் செய்தும் அவர்களை நீங்கள் குணமாக்க முடியாது. அவர்கள் வெறும் நடைப்பிணங்களாக வாழ வேண்டியதுதான். இன்ஸ்பெக்டருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ரமேஷ், லோகேஷ், சந்தோஷ், நரேஷ் 4வரும் திக்பிரமை பிடித்தது போல் வெட்ட வெளியே தலையை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். அங்கிருந்த 15 பெண் பிள்ளைகளின் சடலங்கள் நல்ல முறையில் குழி தோண்டி புதைத்தார்கள். காவலாளி அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இவர்கள் வாய் வலிக்க கேள்விகள் கேட்டதுதான் மிச்சம்.
எல்லோரும் அந்த காட்டை விட்டு கிளம்பினார்கள். தேசிய நெடுஞ்சாலைக்கு வரும்பொழுது அவர் தன்னுடைய கைத்துப்பாக்கி உரையை பார்த்தார். அது காலியாக இருந்தது. வண்டியை நிறுத்துங்கள், என்னுடைய கைத்துப்பாக்கியை காணவில்லை. அது இல்லை என்றால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிவிடும். ஒருவேளை அந்த பழங்குடி மக்களின் குடிசையில் இருக்குமோ? நீங்கள் இங்கே இருங்கள், நான் பார்த்துவிட்டு வருகிறேன். அவர் இறங்கி மலைவாழ் மக்களின் குடிசைக்கு செல்ல நடந்தார். இன்ஸ்பெக்டரின் அலைபேசி ஒலித்தது. கந்தசாமியும் மற்ற 3 பெற்றோர்களும் கான்பரன்ஸ் காலில் வந்தார்கள். இன்ஸ்பெக்டர், எங்கள் மகன்களுக்கு என்ன ஆச்சு? பத்திரிகை நிபுணர்கள் எங்கள் மகன்கள் பல சிறுமிகளை கற்பழித்ததாகவும் அவர்கள் எங்கே உள்ளனர் என கேட்டனர். இன்ஸ்பெக்டருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. இந்த தகவல் நிபுணர்களுக்கு எவ்வாறு தெரிந்தது? ஒரே குழப்பமாக இருக்கிறது. சரி, நீங்கள் போன் செய்த செய்தி என்ன? ஒருவேளை எங்கள் மகன்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. யாரு வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கி விடலாம். அரசாங்கமே நம்ம கையில் தான் இருக்கிறது. நீங்க எதுக்கும் பயப்படாம எங்கள் மகன்களை சீக்கிரமா கண்டுபிடிங்க. அவர்களுக்கு பதிலாக ஒரு 4 பேரை கைது செய்யுங்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ நாங்கள் கொடுக்கிறோம். சார், ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உங்கள் மகன்கள் கிடைத்து விட்டார்கள். ஆனால் அதனுடன் ஒரு துக்கமான செய்தி. அவர்கள் மனநலம் குன்றியவர்களாக மாறிவிட்டார்கள். அதிர்ச்சிக்குள்ளானவர்கள், இன்ஸ்பெக்டர், உன்னை உயிரவே விட மாட்டேன். இப்படி நடந்ததற்கு நீங்க தான் காரணம். அவர்களை கண்டுபிடிக்க இத்தனை நாள் எடுத்துக்கொண்டதுனால்தான் அவர்களுக்கு இவ்வாறு ஆனது. இதற்கு நீ கண்டிப்பாய் அனுபவிப்பாய். சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்கள் ஆண்கள் என்னும் தகுதி இழந்து விட்டார்கள். என்ன சொல்றீங்க நீங்க என ஒரே பதட்டமாக கேள்வி மேல் கேள்வி கொண்டு இருந்தார்கள். இன்னும் 2 மணி நேரத்தில் நாங்க வந்து விடுவோம். நேர்ல பேசிக்கலாம். போனை துண்டித்தார் இன்ஸ்பெக்டர். காலையில் தங்கியிருந்த பழங்குடி மனிதன் குடிசைக்குள் நுழைந்தார். சுற்றுமுற்றும் தன்னுடைய கைத்துப்பாக்கியை தேடினார். ஒரு மூலையில் ஒரு சிலையின் முன் கைத்துப்பாக்கி இருந்தது. கைத்துப்பாக்கி எடுத்துக்கொண்டவர் சிலையை உன்னிப்பாக கவனித்தார். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த கிழவனின் சிலை. சரியாக அந்த நேரத்தில் பழங்குடியினவன் குடிசைக்குள் நுழைந்தான். என்ன சாமி, கைத்துப்பாக்கி எடுத்துக்க கொண்டீர்களா? எடுத்துக்கிட்டேன். சரி, அது இருக்கட்டும். இந்த சிலையில் இருக்கிறது யாரு? சாமி, அவர் தான் எங்க குலதெய்வம். எங்களை காப்பாத்துற குலசாமி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர் இங்கே தங்கி எங்க முன்னோர்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டதுனாலதான் வழி வழியா நாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த சாமியை வணங்கிட்டு வரோம். இவர் பேரு மாய சித்தர். இவருக்கு பல சக்திகள் இருக்கிறது. என் தாத்தா கதை கதையா சொல்லுவாரு. இவருக்கு கூடு விட்டு கூடு பாயும் சக்தி, ஒரு மனிதனை மறைக்கிற சக்தி, அந்த மனிதனாவே மாறி வர சக்தி, பல மருத்துவ சக்திங்க இருக்கிறதா இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க. நம்மளுடைய 720 நாள், அதாவது 2 வருஷம் அந்த சித்தருடைய வாழ்க்கையில ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எப்பயாவது ஒரு நாள் தவம் இருந்தா மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ள தப்பு தண்டா நடக்குமாம். மத்த நேரத்துல யாருக்கும் இங்க எதுவும் நடக்காதாம். சித்தர் என்று சொல்றீங்க, அப்பயே இந்த காட்டுக்கு பேய்க்காடு என்று பேர் வந்தது. சாமி, இங்க பக்தி அப்படி என்று சொன்னால் மனுஷங்க மதத்தால பிரிஞ்சு விட்டுருவாங்க. அது இல்லாம இடத்தை ஆக்கிரமித்து இயற்கையை அழித்து விட்டுருவாங்க. ஆனால் எல்லா மதத்துக்கும் மக்களுக்கும் பொதுவா பயன்படுவது பேய்க்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. அதனாலதான் இந்த காட்டுக்கு பேய்க்காடு என்று பெயர். பேய்கள் என்பது இந்த சமூகத்தில் இருக்கும் கெட்ட மனிதர்களால் தான். நீங்களே சொல்லுங்கள், சித்திரன் சித்து விளையாட்டு அப்படின்னு சொன்னா யாராவது இந்த கதையை படிப்பாங்களா? அதனாலதான் பயமுறுத்தி வைத்திருக்கிறோம். இந்த காடு இயற்கையாவே இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். உங்களை மட்டுமே ஒண்ணு செய்யலன்னு பார்க்கிறீங்களா? நீங்கள் லஞ்சமா வாங்குற பணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் அநாத ஆசிரமங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கறனாலதான் நல்லவன் என்ற காரணத்தினால் மட்டுமே உன்னை வைத்தது, அதையே முடித்தது. இது எப்படி இவருக்கு தெரிஞ்சது? இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமா பார்க்க, நீ வந்த வேலை முடிந்தது. மயக்கமாக இருக்கும் உன் கான்ஸ்டபிளையும் அழைத்து போ. அப்போதுதான் நினைவு வந்தவராய் மயக்கமான நிலையில் ஒரு மூலையில் படுத்திருக்கும் கான்ஸ்டபிளை பார்த்தார். என்ன ஆச்சரியம்! மெதுவாக கண் திறந்த கான்ஸ்டபிள் திறந்தார். அந்த குடிசையின் குடியானவன் உள்ளே நுழைந்தான். இப்பதானே உள்ளே இருந்தீங்க, எப்ப வெளியே போனீங்க? சாமி, இப்பதான் நான் குடிசைக்குள்ளேயே வரேன். நீங்க என் குடிசைக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதனாலதான் பக்கத்துல மாடு மேய்க்க கொண்டிருந்தேன்னா பதில் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தேன். இந்த மாயத்திர பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த சிலையை பார்த்தபடி கேட்டவருக்கு ஒரே ஆச்சரியம். அங்கே சிலையை காணவில்லை. ஒரு சாமிக்கல் மட்டும்தான் இருந்தது. சாமி, இது எங்க குலசாமி. அப்ப இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசினது? வினாக்கள் மட்டும் இருந்தன இக்கதைக்கான விடைகளை தேடி. இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். பேய்க்காடு பேர் பலகை காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. பேய்க்காடு கண்ணில் இருந்து மறைந்து கதையும் முடிந்தது. நன்றி. இந்த டிஃப்ரெண்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மேலும் மேலும் ஸ்டோரி பார்க்க நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.